नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धम् अध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। பற்பலவாரியர் நற்கலைநாட பரமபரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களுக்கு தன்னிகரில்லா சிறப்பு தரப்பட்டிருக்கிறது. ஆழ்வார்கள் வடமொழியில் அமைந்திருக்கிற நற்கலைகளை அந்தமிழில் ஆக்கி அதை பகவானுக்கு சமர்ப்பித்தார்கள். வேதாந்த கருத்துக்களை தமிழில் கொணர்ந்த தமிழில் பாடிய பெருமை ஆழ்வார்களுக்கே உண்டு. அந்த ஆழ்வார்களிலே ஒருவராய் பகவானுக்கு பரிந்து பல்லாண்டு பாடுகையாலே பெரியாழ்வார்ங்கிற திருநாமத்தை பெற்றவராய் ரங்கநாதனான பெருமானுக்கு சாட்சாத்தான மாமனாராக கொண்டாடப்படுகின்றவரான பெரியாழ்வார் அவருடைய திருமகளாராக பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதரித்தாள். 30 பாசுரங்களாலே வேதாந்த கருத்துக்களை மிக மிக சுலபமாக நமக்கு உணர்த்திய பெருமை அது ஆண்டாளுக்கே உண்டு. அதில் இன்றைய தினம் நாயகனாய் நின்னன்னு தொடங்குகிற 16ஆம் பாட்டு. பாகவதர்களை எழுப்பிக் கொண்டு பகவானிடத்திலே செல்ல வேண்டும். முதலிலே எழுப்பப்பட வேண்டியவர்கள் அடியவர்கள். அவர்களையும் நாம் உடன் அழைத்து சென்று கண்ணனை எழுப்ப வேண்டும். அவனிடத்திலே கைங்கரியமாகிற பேற்றை நாம் பிரார்த்திக்க வேண்டும். இதுதான் இந்த பெண்களுடைய அபிப்பிராயம். கண்ணனை தங்களுக்கு எல்லாமாக கொண்டவர்கள் இந்த பெண்கள். கீதையிலே பகவான் சொல்லுகிறார், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா என்று உரைக்கிறார். எல்லாம் கண்ணன்தான் இருக்கிற பக்தன் சுலபத்திலே கிடைக்க மாட்டேன் என்கிறான் அர்ஜுனா என்று தம்முடைய நிர்வேதத்தை வேதனையை பதிவு செய்கிறார் பகவான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார் பாடினார். தாரக போஷக போக்யம் அப்படின்னு சொல்லுவார்கள். தாரகம் எதொன்று இருந்தால் நாம் இருப்போமோ, நாம் இருப்பதற்கு எதொன்று அடிப்படை தேவையாக இருக்கிறதோ அதுதான் தாரகம். போஷகம் நம்மை போஷிப்பது, அத போஷகம்னு சொல்லுகிறோம். போக்யம் நமக்கு ரொம்ப பிடித்தமானதாக எது இருக்கின்றதோ. இப்படி தாரக போஷக போக்யம் ஒரு பக்தனுக்கு யாருன்னு கேட்டால் அவன் கண்ணனைத்தான் கை காட்டுவான்,
கண்ணன்தான் அவனுக்கு எல்லாம் என்றிருப்பன். அப்படிப்பட்ட பக்தர்களை பகவான் மிகவும் விரும்புகிறான். அந்த பக்தர்களுக்காக தான் எதை செய்வதற்கும் தயாராக இருக்கிறான். இப்போ நமக்கு யாரையாவது ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு சொன்னால், என் மனசிலே அவர் இருக்கிறார், என் உள்ளத்திலே அவர் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறோம். பகவானிடத்திலே கேட்கப்பட்டது, உனக்கு அடியவர்களிடத்திலே எத்தனை அன்பு, அடியவர்களுக்கு உன்னுடைய உள்ளத்திலே எத்தனை இடம் கொடுத்திருக்கிறாய். அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறார், உலகத்திலே இருப்பவர்கள் தங்களுக்கு பிடித்தமானவர்களை பற்றி சொல்லும்போது தங்கள் உள்ளங்களிலே இன்னார் உரைகின்றனர் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என் பக்தர்கள் விஷயமாக நான் பேசும்போது என் உள்ளத்திலே பக்தர்கள் உரைகின்றார்கள்னு சொல்ல மாட்டேன். என் உள்ளமாகவே பக்தர்கள் தான் இருக்கிறார்கள்னு சொல்லுவேன். அதைத்தான் ஞானீத்து ஆத்மைவமே மதம்னு கண்ணன் பேசினான். ஞானி யார்? ஞானி தன்னை அறிந்தவன், தனக்கு ஆண்டானாக இருக்கிற பகவானை அறிந்தவன், அவனையே உபாயமாக தெரிந்து கொண்டு அவனிடத்திலே பக்தியை செய்கிறவன், அந்த பெருமானையே உபேயமாக கொண்டிருப்பவன். உபாயம் வழி, உபேயம் பலன். பெருமானே அவனை அடைவதற்கு வழியாயிருக்கிறான். சரி, அவனையே வழியாக கொண்டு அவனை கிட்டி நீ பெற ஆசைப்படுவது என்னன்னா, நான் வேற எதையோ அவரிடத்திலே கேட்டு பெற வந்தவன் அல்லேன். அவரையே வழியாக கொண்டு அவரை கிட்டி அவரையே பெறுவதில் பெருவிருப்பம் இருக்கிறவன். அவ்வளவுதான். அதுதான் பக்தனுடைய மேலான ஒரு நோக்கம், பக்தனுடைய இலக்கணமாகவும் அதுதான் விளங்குகிறது. அப்போ மொத்தத்திலே கிருஷ்ண பக்திங்கிறது இன்றியமையாததொன்று. கிருஷ்ண கைங்கரியம் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாஸ்திரங்கள் கிருஷ்ண பக்தியை பற்றி சொல்லும்போது இங்கனம் உரைக்கின்றன. எத்தனையோ ஜென்மங்களிலே நாம் சிரமப்பட்டு சம்பாதித்த புண்ணியம், அந்த புண்ணியத்தின் பலனாகத்தான் கண்ணனிடத்திலே காதல்ங்கிறதே மலருமாம், கண்ணனிடத்திலே அன்புங்கிறதே உண்டாகும்னு சொல்லுகிறார்கள். அப்போ நமக்கெல்லாம் ஏதோ சிறிதளவேனும் பெருமானிடத்திலே பக்தி இருக்கிறது. கண்ணன்னு சொன்னால் நம் மனங்களிலே ஒரு உவகை உண்டாகிறது. கைகூப்புகிறோம்னு சொன்னால் ஏதோ பெரிய காலத்திலே பெரியவர்களுடைய ஒரு அருமையான தபஸினாலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தபத்தினுடைய பலன் அது நமக்கு கிட்டி இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். இல்லை, எத்தனையோ ஜென்மங்களிலே நம்மையும் அறியாமல் நாம் செய்திருக்கிற சிறிய சிறிய நன்மைகள், அந்த சிறிய நன்மைகள்னு சொன்னேன் பாருங்க, அதுனா யாருக்காவது ஏதாவது தான தர்மம் பண்ணினதை சொல்லுமா? இல்லை ஒரு குழந்தையை படிக்க வைத்தேன் என்பதனாலே வந்த புண்ணியமா? இங்கே பகவான் தான் புண்ணியம். அவர் ஆசைப்பட்டால்தான் நாம் அவர்களுக்கு பக்தர்களாக அவருக்கு இருக்கவே முடியும். அதனால மேலான புண்ணியம் எதுன்னா, புண்ணியானாமப்பி புண்ணியாசௌ மங்களானாம் ச மங்களம்னு சொல்லுவார்கள். மேலான புண்ணியன் பகவான் தான். போத்த பறைதரும் புண்ணியனால்னு ஆண்டாளும் பாடினாலும் இல்லையோ, அப்போ பகவானே புண்ணியன். அந்த புண்ணியனுடைய அனுகிரகத்தாலே நமக்கு புண்ணியம் சேருகிறது. அந்த புண்ணியம் சேர்ந்தபடியினாலே கண்ணனிடத்திலே சிறிதளவேனும் பக்திங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. கண்ணனை புரிந்து கொள்ளணும்னு பல பேர் ஆசைப்படுவார்கள். ஒரு வடதேசத்து அன்பர் ரொம்ப அழகாக சில விஷயங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை இயன்றவரை உங்களுக்கு தமிழிலே கொடுக்கிறேன். கண்ணனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பலர் ஆசைப்படுவார்கள். முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பகவானை புரிந்து கொள்வது என்றால் என்ன? அவரை புரிந்து கொள்வது சாத்தியமா அப்படின்னால் புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ளவே முடியாது என்று புரிந்து கொண்டோமாயின் அவரை நாம் புரிந்து கொண்டவர்களாக ஆவோம். இன்னும் குழப்பற மாதிரி இருக்கும். இப்போ பகவானை தெரிஞ்சுக்கிறது சாத்தியமா இல்லையா? ஒற்றை வரியில் சொல்லுங்கள்னா, அவரை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன? தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு தெரிந்து கொள்வது தான் அவரை தெரிந்து கொள்வது. அவரை நான் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் அவரை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ சாஸ்திரம் சொல்றது, நீ தான் அவனை நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேங்கிறது. நான் தான் தெரிஞ்சுக்கலேன்னு சொன்னனே. தெரிஞ்சுக்கிறது தான் அவரை தெரிஞ்சுக்கிறது. இன்னொருத்தர் சொன்னார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் முயற்சி செய்து தவங்களை செய்து தியானம் எல்லாம் பண்ணி பகவானை அறிந்து கொண்டு விட்டேன்னால், அவர் எத்தனை தவம் பண்ணாரோ எத்தனை முயற்சிகளை செய்தாரோ அத்தனை கொஞ்சமாக அறிந்து வைத்திருக்கிறார். ஐயோ பாவம், பகவானை அறிவதுங்கிறது கடினம். அது கூடாதுன்னா முடியாதுன்னு அர்த்தம். அது கூடாது அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியவில்லையே. அதனாலே அவர் அறியாதவராகவே இருக்கிறார். வாழ்க்கையினுடைய முழுமை, இப்போ சில பேரை கேட்போம், நிறை வாழ்க்கைனா என்ன? இப்போ நம்ம கிட்ட வந்து கேட்டான்னு வச்சுக்கோங்க, எதை நீங்கள் நிறை வாழ்க்கையாக கருதுகின்றீர்கள்? நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? எனக்கு ஒரு 90 வயசு ஆறுது, என் இல்லாள் அவளும் உடன் இருக்கிறாள், அவளுக்கு ஒரு 87-88 வயசு ஆறுது,
என் பிள்ளைகள் வளர்ந்தார்கள், 60 வயசுக்கு மேலே அவளுக்கெல்லாம் ஆயிடுத்து, அதுக்கு மேலே பேரன் பேத்திகள் எல்லாம் பிறந்தாச்சு, அதுலேயும் பேரனுக்கும் வரன் பார்த்து போன வாரம் தான் கல்யாணம் முடிஞ்சுது. இப்போ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த பேரனுக்கு ஒரு பிள்ளையோ பெண்ணோ பிறந்து விட்டார்னால் ஒரு கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி பார்த்த பெருமை எனக்கு ஏற்பட்டுடும். அது ஒன்று தான் இப்போ மிச்சம் இருக்கிறது. அப்போ நிறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நம்ம பொறுத்தவளவில் எதை நாம் நிறை வாழ்க்கைன்னு சொல்லுகிறோம்னால், குடும்பத்திலே அமைதி நிலவுகிறது, குடும்பத்திலே நோய்வு நொடியின்றி அத்தனை பேரும் சுகமாக இருக்கிறார்கள், நோவு நொடியின்றி அனைவரும் வாழ்கின்றார்கள், ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கிறது, சேர்ந்து வாழ்கிறோம், சண்டை சச்சரவு இல்லை, இதெல்லாம் இருந்துட்டா நிறை வாழ்க்கைன்னு சொல்லுகிறோம். ஆனால் பக்தர்களுடைய அபிப்பிராயத்தாலே இது எதுவுமே நிறை வாழ்க்கை ஆகாது. அவர்கள் நிறை வாழ்க்கை என்று எதனை சொல்லுகிறார்கள்னால், கண்ணனிடத்திலே அன்பு, கண்ணனை பற்றிய புரிதல், அந்த கண்ணன் தான் நமக்கு எல்லாம் என்று நாம் தெரிந்து கொண்டு விட்டோம்னால் அதுதான் நிறை வாழ்க்கை. பகவானை நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த கட்டுரை எழுதியவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் கேட்கிறார். அவரை எதற்காக புரிந்து கொள்ள வேண்டும்? அவரை சிறிதளவு உணர்ந்தாலே நமக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் உண்டாகி விடுகிறது. சிறிதளவு அவரை நாம் உணர்ந்துட்டோம்னு சொன்னாலே நம்முடைய அத்தனை விதமான நன்மைகளும் உண்டாகி விடுகிறது. அப்படி இருக்கும்போது எவனொருவனை புரிந்து கொள்ளவே முடியாதோ அவனை புரிந்து கொள்வதற்காக நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? ஆனால் இதுக்கு மேலே நாம் இங்கே பொருத்தி கொள்ள வேண்டிய ஒரு கருத்து உண்டு. இது எதுவுமே நாம முயற்சி பண்ணி அவரை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ல வந்த விஷயங்கள். இப்போ இப்படி வச்சுக்கோங்க, தன்னை நமக்கு முற்றூடாக காட்ட வேண்டும் அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டார்னால் அவரை நாம் அறிவது சுலபமாகிறது. ஏன்னா முயற்சியை அவர் பண்றார். நாம் முயன்றால் அவரை அறிவதுங்கிறது முடியாதுங்கிறது எத்தனைக்கெத்தனை சத்தியமோ அதே போல தன்னை காட்ட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்து நம்மிடையே நம் எதிரிலே வந்தார்னு சொன்னால் நாம் அவரை காண்பதும் உறுதி, முழுவதுமாக அறிவதும் உறுதி. அப்ப நிறை வாழ்க்கை என்பது கண்ணனை சார்ந்ததாக இருக்கிறது. கண்ணனை பற்றி பல பேர் தாங்கள் அறிந்த அளவிலே, தங்கள் புத்திக்கு எட்டிய அளவிலே அவனை அணுகி அவன் இன்னார், இப்படிப்பட்டவர், இவன்தான் கண்ணன் என்று அவர்கள் நிலைநாட்ட முற்படுவார்கள். அவ பார்த்த அளவில் அவ சொல்லிடுவா. இப்ப வெண்ணை திருடுறச்சே கண்ணனை பார்த்தவர்கள், கண்ணனா நான் பார்த்திருக்கேன் வெண்ணை திருடன். அப்ப இவர்கள் அபிப்பிராயத்தாலே இவர்களுடைய ஒரு முடிந்த முடிவு என்னன்னா, கண்ணனா வெண்ணை திருடன், அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. பெண்களோட விளையாடும் போது சில பேர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் பெண்கள் பின்னே சுற்றி வருகின்றவனாக இருக்கிறான். இது ஒன்றுதான் தெரியும் போல் இருக்கிறது, பெண் பித்தனாக தெரிகிறான். இது சில பேரோட முடிவாக இருக்கிறது. கீதையை எடுத்து சொன்னவன், இப்படி சில பேர் சொல்றா. துவாரகையை ஆண்டவன், இன்னும் சில பேர் எத்தனை பெரிய குழப்பத்தில் இருக்கா தெரியுமா? இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்களுடைய கூற்று என்னன்னா, ரொம்ப வேடிக்கையா சொல்றா, கண்ணன்கிறவன் ஒருவன் அல்லன்னா. நீங்கள்லாம் கண்ணன் ஒருத்தரை சொல்லிட்டு இருக்கீங்கோ, அது ஒருத்தர் கிடையாது. வெண்ணை திருடினது, பெண்களோட விளையாடியது, இதெல்லாம் ஒரு கண்ணன். அதுக்கு மேலே உஜ்ஜைன்ல போய் படித்தவர், அவர் வேறொரு கண்ணன். துவாரகையிலே அரசாண்டவர் வேறொரு கண்ணன். கீதையை சொன்னவர் வேறொரு கண்ணன். இந்த மாதிரி 4-5 கிருஷ்ணர்களை போட்டு நீங்கள் குழப்பிக்கொண்டு மொத்தமாக சேர்த்து பிடிச்சு வச்சு ஒரே கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கீங்கோ என்று பிரச்சாரம் பண்ணுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையிலேயே ரொம்ப தவறான கருத்துகள். கண்ணன் ஒருவர் தான். அப்ப இந்த மாதிரி இத்தனை பேர் ஏன் பேசுறான்னா, அவரவர்கள் அறிவை கொண்டு எத்தனை தூரத்துக்கு அவனை அணுக முடியுமோ அத்தனை அணுகி இதுதான் ஆராய்ச்சியின் முடிவு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு அந்த ஆராய்ச்சி எல்லாம் அவசியமே அன்று. நமக்கு நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதில் ஒரு திருடமான நம்பிக்கை இருந்து விட்டதென்றால், கண்ணன் தானே தன்னை காட்ட நாம் அவனை கண்டு இன்புறுவதும் சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அதனால பலர் பலவிதமான சிந்தனைகளோட கண்ணனை அணுகுகின்றார்கள். ஒரே ஒரு கோணத்துல பகவானை பார்த்துடுறா. அப்படி பார்த்து விட்டார்கள்னால் அந்த கோணத்தாலே அறியப்படுகின்ற கண்ணன் அவ்வளவுதான் கண்ணன் அப்படின்னு நினைத்து கொள்ளுகிறார்கள். இப்ப கண்ணனை பத்தி பார்த்தோம்னால் அவர் வாழ்க்கையிலே சமநிலையினுடைய உருவமாக இருக்கிறார். அத்தனை பேருக்கும் சமமானவராக இருக்கிறார். அப்படி அவரை பார்க்கும்போது ஒரே ஒரு கோணத்தாலே நான் அறிந்த வரையிலே பார்க்கிறேன் என்பதாக இல்லாமல் அத்தனை பேருக்கும் சமமானவனாக இருக்கின்ற ஒரு பகவானை சமமான மனநிலையிலே சமமான ஆராய்ச்சிகளின் தரவுகளை கொண்டு நாம் அவரை அணுக வேண்டும். அப்பத்தான் அவர் எல்லாமுமாக நமக்கு தெரிவார். முதல்ல அவரிடத்துல பண்ண வேண்டிய பிரார்த்தனை, இது எதுவுமே என் முயற்சியினாலே உன்னை அறிவதுங்கிறது நடக்கப் போவதொன்று கிடையாது. நீ உன்னை காட்ட உன்னை காண வேண்டும். நீ எப்படிப்பட்டவன்கிறதை எனக்கு உணர்த்துவாய்.
அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் கூட இதை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காருங்கோ, கண்ணன்னு நினச்சிக்கோங்க. அவனை பற்றி உங்களுக்கு என்னென்ன நினைவிற்கு வருகிறதோ அது அத்தனையும் உங்கள் மனசுக்குள்ளேயே 1, 2 அப்படின்னு இலக்கம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல அவர் வெண்ணை திருடி சாப்பிட்றது நினைவிற்கு வருகிறதா? 1ன்னு போட்டுக்கோங்க. அவர் யமுனை ஆற்றின் கரையிலே ஓடி விளையாடுகிறார். 2 ராசக்கிரீடை பண்ணுகிறார். 3 வஸ்திராபகரணம் பண்ணுகிறார். 4 இப்படி எத்தனை எத்தனை விஷயங்கள் கண்ணனை பற்றிய அனுபவங்கள் உங்கள் மனங்களில் எழுமோ, வேணும்னா உடனே நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். ஏன்னா 10, 15, 20ன்னு போயிடுத்துன்னு சொன்னால் திரும்ப அதை ஆர்டராக அந்த எண்ணிக்கையில் முதல்ல இருந்து 20 வரைக்கும் நான் கண்ணனை பற்றி என்னென்ன யோசிச்சேங்கிறது நமக்கு தெரியாமலே போய்விடும். அதனால் ஒரு நோட்டு, ஒரு பேனா கையில் அவசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணன் மேலே எழுதிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. கண்ணன்னு பேர் வச்சுட்டோம். காக்கும் இயல்பினான கண்ண பெருமான், கண் போலே உலகத்தை எல்லாம் காக்கிறவன், அதனாலே கண்ணன். கண்ணழகு படைத்தவன் கண்ணன். இப்படி பல அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். அப்ப கண்ணன்னாலே கண்ணோடே சம்பந்தமுடையவன் கண்ணன். அவனை அறியணும்னா கண்களை கொஞ்சம் மூடிக்கொண்டுதான், இறுக மூடிக்கொண்டு அவனை நாம் பார்த்தாக வேண்டும். அப்ப மனக்கண்ணாலே அவனை பார்த்து தரிசித்து அவனை பற்றிய அபிப்பிராயங்கள், நீங்கள் அறிந்திருக்கிற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எழுதிக்கொண்டே வந்தீர்களாகில் ஒரு கட்டத்தில் அவனை பற்றி என்ன தெரியுமா எழுதுவோம்? ரசிக சிரோமணின்னு எழுதிடுவோம். அவர் போல ஒரு ரசிகரை பார்க்க முடியுமா? பரம ரசிகர். ஒரு வாழ்க்கையை எத்தனைக்கெத்தனை ஆனந்தமாக ஒருவன் வாழ முடியுமோ அத்தனை ஆனந்தமாக வாழ்ந்து காட்டியவன். எத்தனையோ துயரங்கள் துன்பங்கள் மனசிலே இருந்தாலும் அவற்றை ஒருபோதும் வெளிக்காட்டிடாதவன். யார்கிட்டையாவது உட்கார்ந்து கண்ணன் அழுதிருக்கிறார்னு நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? நான் பிறந்த உடனே என்னை கொண்டு போய் எங்கள் அப்பா இன்னொரு இடத்துல விட்டுட்டார், அது இப்போ நினைச்சாலும் பகீர்னு இருக்கு, ஒருத்தருடையும் சொன்னதே கிடையாது. சரி, போன இடத்துலயாவது நான் நிம்மதியாக இருந்தேனா? தினந்தோறும் என்னை கொல்றதுக்கு யாராவது ஒரு அசுரப்பயல் வந்து கொண்டே தான் இருந்தான். எனக்கு அதுவே வேலையா இருந்தது, என் பிராணனே போயிடுத்து, ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஆக எத்தனையோ சிரமங்களை அவர் அனுபவித்திருந்தாலும் பற்பலர் தங்களுடைய சிரமங்களை அவரிடத்திலே வந்து சொன்ன போதும் கூட தானும் சிரமப்படுவதாக கூட வாயை திறந்து பேசியவன் அல்லன். ஒருபோதும் ஒரு இடத்துல சொன்னதே கிடையாது. அவர் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உள்ளபடி உணர்ந்திருந்தார். வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும். இங்க துன்பப்படுகிறோமேனால், அதான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சுவாமி சம்சாரத்திலே சிரமம் இல்லாமல் வாழ்வதற்கு வழி ஏதுன்னார். அடியன் கேட்டேன், நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும், சம்சாரத்திலே வாழணுமா இல்ல துயரம் இல்லாமல் வாழணுமா? ஏன்னா இங்க துயரம் இல்லாமல் வாழ்வதுங்கிறது ஒருபோதும் முடியாது. மாறி மாறி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். வேணும்னா போன பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை எத்தனையோ தேவலாம்ங்கிற ஆறுதல் வேணும்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, அது கூட எவ்வளவு தூரம் நடக்கும் தெரியல. இந்த பிரச்சனைக்கு போன பிரச்சனை எத்தனையோ தேவலாம்ங்கிற அளவுக்கு தான் இங்க பெரும்பாலும் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை நன்கு புரிந்து கொண்டவனாய் கண்ணன் பெருமான் வாழ்க்கைன்னு இப்படிதான் இருக்கும். அதையும் மீறி அதிலே ஒரு சுகத்தை காண்பது எப்படி, அதையும் ஏற்றுக்கொண்டு நடப்பது எப்படி? அவர் ரசிக சிரோமணியாக சில பேர் கண்களுக்கு தெரிகிறார். எல்லாவற்றையும் அனுபவிப்பவரை போல காட்சி அளித்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே பார்த்தோம்னால் அவரை போல ஒரு தியாகியை பார்க்க முடியாதுன்னு சொல்லுமா போல இருப்பர். நன்ன போகங்களை அனுபவிக்கிறவராட்டம் தெரிகிறாருங்கிறது ஒரு கருத்து. சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னால் மிகச்சிறந்த தியாகியை போலே காட்சி அளிக்கிறார். அதற்கடுத்தது பாருங்கோ, அவரை பார்த்தா ரொம்ப சாந்தரா இருக்கா போல இருப்பார். இந்த சாந்திங்கிறது அவரிடத்திலே இருக்கிறது. அமைதியாக இருப்பவர் அப்படியும் காட்சி தருகிறார். ஆனா அதே தருணத்திலே ஒரு புரட்சி செய்கிற வீரராகவும் இருக்கிறார். அப்படி அவர் காணப்படுகின்ற இடங்களும் உண்டு. மென்மையானவரா தெரிவார், சமயங்களிலே கடுமையானவராகவும் இருக்கிறார். மௌனம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கேன் இருந்த தருணங்களும் உண்டு. பேசிண்டே இருப்பார், வாயோயாத ஏதாவது கேட்டுட்டே இருப்பார், சொல்லிட்டே இருப்பார். அப்படியும் கண்ணன் அறியப்படுகிறார். அதற்கு மேலே நிறைய லீலைகளை எல்லாம், கண்ணன்னா என்ன சுவாமி வெறும் லீலை தான், ஒன்றும் உபயோகமற்ற விளையாட்டுகள்லாம் விளையாடி இருக்கார்? அப்படி கிடையவே கிடையாது. பல சந்தர்ப்பங்களிலே யோகத்தை உபதேசிக்கிறவராகவும் அவர் இருந்திருக்கிறார். அதனால தானே எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவானீதிர் மதிர்மமன்னு சொல்றோமே. யோகேஸ்வரன்னே பகவான் அழைக்கப்படுகிறான். அப்போ உன்னதமான யோகத்தை உபதேசிப்பவராகவும் ஆகிறார். கண்ணனிடத்திலே தான் எல்லாமே உள்ளது. எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவை அனைத்தினுள்ளும் கண்ணன் உள்ளான். கண்ணனுள்ளும் இவை அனைத்தும் உண்டு. அதனால தான் வாசுதேவன் பகவான் அழைக்கப்படுகிறான். முழுமையானவனாக இருக்கிறான். முழுமையான தியாகம் என்ன, முழுமையான விளையாட்டென்ன, முழுமையான ஐஸ்வர்யம் என்ன, முழுமையான லௌகிக்கம் தெரிஞ்சவராகவும் இருக்கிறார். அதே போல அவர் சில பேருக்கு எதிரியாகவும் இருக்கிறார். சில பேருக்கு வேண்டப்பட்டவராகவும் இருக்கிறார். நம்மவராகவும் தெரிகிறார்.
அவர்தான் நமக்கு உறவு. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்ணனை பார்க்கும்போது நாம் என்ன நினைத்து கொள்ள வேண்டும்? அவனே நமக்கு உறவு. சேலையை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி. ஆழ்வார் ரொம்ப அழகா பாடினார். எல்லா உறவும் அவர்தான். மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களுக்கு உபதேசிக்கிறார். காட்டில் தர்மபுத்திரர் அழறார். இந்த மாதிரி காட்டுக்கு வந்து சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோமே, யாருக்கும் எந்த தீமையும் நாங்கள் செய்தது கிடையாது, எங்களுக்குன்னு யாருமே இல்லாத போயிட்டாளேன்னா அப்படிலாம் ஏன் நினைக்கிறீங்க? உங்க கூடவே ரத்தமும் சதையுமாக பரமாத்மா சுற்றி கொண்டிருக்கிறார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேண்டும்? அடியனை தான் சொல்லுவேன். ரத்தமும் சதையுமாக பரமாத்மா கூடவே சுற்றி கொண்டிருந்தாலும் பாண்டவர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்ததுங்கிறது தானே உண்மை. இப்போ நாமெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பகவான் நேராக பார்த்துட்டு இருக்கோமா? கண்ணுக்கு புலனாகாமல் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். கண்ணுக்கு தெரியாமல் அவர் நம்மை அனுகிரகிக்கும் போதே பாண்டவர்களை விட பெட்டரான வாழ்க்கை நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கண்ணுக்கு புலனாகி கொண்டு பாண்டவர்களோடைய சுத்தி சுத்தி வராத பெருமாள் நம்மளை போல பெட்டரான வாழ்க்கையை பாண்டவர்கள் வாழவே இல்லை. அப்ப கூட பெருமான் இருக்கிறார் இல்லை, எப்போதும் இருக்கிறார். நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், ரட்சித்து கொண்டிருக்கிறார். என்ன நேருக்கு நேராக இந்த மாம்ச சக்ஷுஷாலே பார்க்கக்கூடிய நிலையிலே, ஊனக்கண்களாலே பார்க்கக்கூடிய நிலையிலே அவர் இல்லை. இருந்தாலும் அவர் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இத்தனை கஷ்டங்கள் வருதேன்னும் போது நாம் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு பாண்டவர்களுக்கு வராத கஷ்டமா? குந்தி தேவி அனுபவிக்காத கஷ்டமா? எத்தனையோ பேர் கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். பகவான் வாழ்ந்த காலத்திலேயே அவனோடு நெருக்கம் கொண்டவர்களாக இருந்து வைத்தும், அவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரபூதர்களாக இருந்து வைத்தும் அவர்கள் சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள்னு சொன்னால், இங்கே சிரமங்கள் இயற்கை, அது செயற்கையானவை கிடையாது. அது இயற்கையா இங்க உலகத்துல ஏற்படக்கூடியதுதான். ஆனால் ஆத்மா அதனாலே பாதிக்கப்படுவதுங்கிறது செயற்கை. ஏன்னா ஆத்மாங்கிறது ஆனந்தமயம். நாம தான் அந்த துன்பங்களாலே துவண்டு போவதுன்னு முடிவெடுத்து கொண்டு துவழுவதற்காகவே காத்திருக்கிறோமே தவிர, எவனொருவன் கண்ணனை கெட்டியாக பிடித்து கொள்ளுகின்றானோ அவன் எதற்கும் அஞ்சுவதில்லை, கலங்குவதில்லை. இது ரொம்ப கடினமான விஷயம். சொல்றதோ கேட்பதோ சுலபமாக ஆகிவிடும். ஆனா அனுஷ்டானத்திலே கொண்டு வருவதுன்னு இருக்கு பாருங்க, அதை நடத்தையிலே கொண்டு வருவதுங்கிறது அவர் அருள் புரிந்தால்தான் அது சாத்தியம். அதனால பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, நான் உனக்கு உத்த உறவினனாக இருக்கிறேன்னு சொல்றார். அதே சமயத்தில் அவர் சொல்லுவது பற்றற்று வாழ்வாய்ங்கிறார். என்னை தவிர, என்னை ஒழிந்த மற்றைய விஷயங்களிலே பற்றுதல் வேண்டாம் அப்படின்னு உணர்த்துகிறவராக அவர் இருக்கிறார். கடைசியில் ரொம்ப அழகா சொல்லி முடிச்சார். பார்வையற்ற ஒருவன் இல்லைன்னா ஒரு விளக்க கையில வச்சுண்டு எனக்கு வெளிச்சம்னா என்னன்னு நன்னா தெரியும், சூரிய ஒளி எத்தன்மையது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்னு கூப்பிட்டா என்ன சுவாமி? ஒரு சின்ன அகல் விளக்க கையில வச்சுண்டு அதுல ஏதோ ஒரு 4 கரண்டி எண்ணெயை அல்லது நெய்யை அதில் ஊற்றி ஒரு சிறு திரியை அதில் போட்டுட்டோம், அந்த விளக்கை ஏற்றி வச்சுண்டு இதுதான் ஒளி, இந்த ஒளியை பத்தி நான் நன்னா தெரிஞ்சுட்டேன், அதனால உங்களுக்குலாம் சூரியனை பத்தி பாடம் எடுக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார்னா, மின்மினி பூச்சியை ஈயாடுவதோ கெருடற்கெதிரே இரவைக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, நாயாடுவதோ உரிமிப்புலி முன் நரி கேசரி முன் நடையாடுவதோ, பேயாடுவதோ அழகூர்வசி முன் பெருமான் வகுளாபரணன் அருள் கூர்ந்துரை ஓபாதுரையாயிரமா மறையின் ஒரு சொற்பொருமோ உலகிற் கவியேன்னு பாடினார்கள். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இருக்கிறதே, அந்த திருவாய்மொழியினுடைய ஒற்றை பாசுரத்திலே ஒற்றை அடி, ஒற்றை வாக்கியம், அந்த ஒற்றை வாக்கியத்தின் ஒற்றை எழுத்துக்கு கூட மற்றைய கவிகள் பாடியிருக்கிற பாக்கள் பாடல்கள் எதுவும் ஈடாகாது, சமமாகாது. ஏன் சுவாமி சமமாகாதுன்னா, அதுக்கு தான் இந்த பாட்டை சொன்னா. ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே, கருடன் வந்து நின்றானாம், ஈ முன்னாடி வந்து கருடனுக்கு முன்ன பறந்துட்டே சொல்லித்தான், உனக்கு ரெக்க இருக்கு எனக்கு ரெக்க இருக்குன்னு தான். நீயும் பறக்கிற நானும் பறக்கிறேன்னா கருடன் எதனா கணிசிப்பாரா, அதை எதனா கண்டுகொள்வாரா? சீப்போ அப்படின்னு விடுவார். அப்ப ஈ ஆடுவதோ கெருடற்கெதிரே, இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, சூரியனுக்கு முன்பாக மின்மினி பூச்சி, உங்ககிட்டையும் வெளிச்சம் இருக்கு எங்கிட்டையும் வெளிச்சம் இருக்கு அப்படின்னு அதுதான் பேச முடியுமா? நாயாடுவதோ உரிமை புலி முன், உருமுகின்ற புலிக்கு முன்னே உன்னை போல நானும் நடந்து காட்டுறேன்னு நாய் நடந்தா நன்னா இருக்குமா? நரி கேசரி முன்னடையாடுவதோ, சிம்மத்துக்கு முன்பே நரி நடந்தால் அதை யாரேனும் பார்ப்பார்களோ? பேயாடுவதோ அழகு ஊர்வசி முன், ஊர்வசி அப்சரஸ்திரீ, தேவலோகத்திலே இருப்பவள், நாட்டியமாடுவதிலே தேர்ந்தவள், அவளுக்கு முன்ன ஒரு பேயோ பூதமோ வந்து நின்று கொண்டு நான் கூட ஆட்டம் போடுறேன், உனக்கு முன்னாடி ஆடி காட்டுறேன், நாம 2 பேரும் சேர்ந்து நாட்டியத்திலே யார் பெஸ்ட்னு பார்த்துள்ளாமான்னா அவள் ஒரு பொருட்டாக மதிப்படா? நாயாடுவதோ உரிமிப்புலி முன் நரிகேசரி முன் நடையாடுவதோ, பேயாடுவதோ அழகூர்வசி முன்
பெருமான் வகுளாபரணன், நம்மாழ்வாருக்கு வகுளாபரணன் திருநாமம். அருள் கூர்ந்துரை ஓவாதுரையாயிரமாமலையின் ஒரு சொற் பொறுமோ உலகிற் கவியே. ஆழ்வாருக்கு முன்னே ஒரு சொற், அவருடைய ஒரே ஒரு சொல்லுக்கு மற்றைய கவிகளுடைய பாடல்கள் எல்லாம் நிற்குமோ, மற்ற கவிகள் தான் நிற்பார்களோ? அதை போல நான் கையில விளக்க வச்சுட்டு அந்த வெளிச்சத்தை நான் பார்த்திருக்கேன். அதனால சூரியனை பத்தி நான் உங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறேன், வகுப்பெடுக்கிறேன்னு சொன்னால் நீர் என்னத்தை சொல்லி முடிக்கிறது? இப்போ ஒன்றும் முடியாது. அதே போலத்தான் அறிவற்றவனாயிருக்கிற ஒருவன் சைத்தன்யத்தை பத்தி பேசுறேன்னா அறிவுடைமை, அதை பத்தி பேசுறேன். பேசுறவர் யாரு? அடியோட அறிவே இல்லாதவர். அடியோட அறிவே இல்லாதவர் அறிவை பத்தி என்ன பேசுவார்? யாரும் போகவே போறது இல்லையோ. அதை போலத்தான் பகவான்கிறவர் அவர் நம்முடைய சிந்தனையாலே அணுகப்படுகிறவர் அல்லர். இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் உட்கார்ந்து கொண்டு நீங்க இத்தனையும் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கணும், கண்ணனை பத்தி அவசியமா பண்ணி பாருங்கோ. கடைசியில் உங்களுக்கு என்ன தெரியுமா தோன்றும்? அவன் இன்னான் இப்படிப்பட்டவன் இத்தனைப்பட்டவன் என்று முடிவு கட்ட ஒண்ணாதவனாக இருக்கிறான், என்னுடைய முடிவுகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அவனை நாம் அறிந்த அளவிலே உணரலாமே தவிர முழுவதுமாக உணர்வதென்பது ஆகாது. அப்ப சிந்தனையினாலே, என்னுடைய ஒரு எண்ணங்களினாலே அவர் அணுகப்படக்கூடியவராகவோ அறியப்படக்கூடியவராகவோ இல்லை. அப்ப எப்படி இருக்கார் அவர் அப்படின்னால் அனுபவத்தாலே உணரப்படுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவம் கிடைச்சிடும். சில பேர் கண்ணனை தோழரை போல பார்த்தார்கள், சில பேர் கணவனாகவே கொண்டார்கள், சில பேர் சகோதரனை போல பார்த்தவர்கள், சில பேர் உற்ற நண்பனாக பார்த்தவர்கள். இப்படி ஒன்னொன்னா பார்க்கிற இல்லையோ. அப்ப நம்முடைய அனுபவத்திற்கு சேர தன்னை நமக்கு காட்டுகிறான் பகவான். அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கிறானே, அவன்தான் வாழ்க்கையினுடைய நிறை வாழ்க்கை வாழ்கிறோம்னு சொன்னால், கிருஷ்ண பக்தியிலே ஊறி இருக்கிறோம், திளைத்திருக்கிறோம்னால் அதுதான் நிறை வாழ்க்கை. அந்த நிறை வாழ்க்கை நமக்கு வசப்பட வேண்டும்னால் கிருஷ்ண கைங்கரியத்தை நாம் ஆசைப்பட வேண்டும். இன்றைய பாட்டிலே பாருங்கள், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான்னு வருகிறது. ஏற்கனவே 5ஆம் பாட்டு. அந்த பாட்டிலும் கூட தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு வந்தது. திருப்பாவ பாடுறச்சே கூட கொஞ்சம் ஜாகிரதையாத்தான் பாடணும். 5ஆம் பாட்டு, மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் மாட்டாதே அம்மான்னு சொல்லிட்டா, இந்த பரமபதத்துல ஏணி பிடிச்சு மேல அப்படியே போடுவோம் பாருங்க. 22லேருந்து அது கொண்டு போய் உங்களை 45ல் போய் நிறுத்திடும். அதை போல 5ஆம் பாட்டுலேருந்து இப்போ நான் 16ஆம் பாட்டுக்கு போயாச்சு. சொல்லி முடிச்சுட்டு பார்த்தேன், முன்னெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் திருப்பாவை சொல்லிட்டு இருந்தா, இப்போ ரொம்ப சீக்கிரம் ஆயிடுறது. இது ஒரு பிரச்சனை இருக்கா? இன்னொன்னு, இப்போ 6ஆம் பாட்டு இருக்கு பாருங்க, புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில். அந்த பாட்டை சரியா சொல்லிட்டேன். திரும்ப 13ஆம் பாட்டுக்கு வந்தேன். புள்ளின் வாய் கீழ்ந்தானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திம பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளவடி சங்கின் பேரரவங்கட்டிலையோன்னு சொல்லிட்டேன்னா இப்ப பாம்பு கீழே இறக்கி விட்டுடுத்துன்னு அர்த்தம். 13ஆம் பாட்டிலிருந்து 6ஆம் பாட்டுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்படி சொல்லிட்டு இருந்தா திருப்பாவை முடியவே முடியாது. முதல்ல சொன்னதாவது ஒரு மாதிரியா முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா 5ஆம் பாட்டிலேருந்து 16ஆம் பாட்டுக்கு போயிட்டேன், நடுவில் 10 பேரை எழுப்பவே இல்லைன்னு அவர். ஏன் சுவாமி 5லிருந்து 16க்கு ஏன் போயிட்டு? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு பாடிட்டு மேல புள்ளும் சிலம்பினகான் இருக்கு, அதுக்கு மேல கீசு கீசு கீழ்வானம் தூமணி நோற்று கற்று கனைத்து இப்படித்தானே போகணும்னா அதுல 10 பேரை 10 பாட்டுல எழுப்புறா. அதான் அவ எழுப்பிட்டாளே, நான் வேற எழுப்பணுமாங்கிறார் இவர். அவர் சொல்ற சமாதானம் பாருங்க. அதான் எழுப்பி கண்ணன் அழைச்சிட்டு போய் கைங்கரியத்தை பெற்றாயிற்று. இதுக்கு மேல நான் வேற எழுப்பணுமான்னு, அதனால எனக்கு இது சௌரியமா இருக்கு. நேரம் 5ஆம் பாட்டுலேருந்து 16ஆம் பாட்டுக்கு போயிட்டேன்னா சட்டு புட்டுன்னு திருவாராதனத்தை முடிச்சுட்டு ஆத்துக்கு போயிடலாம். அது சொல்லவே இல்லைன்னா இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிட்டு போகுது, இன்னும் கஷ்டமே பட வேண்டாம். இப்படி எதுக்கு சொல்லணும்? சொன்னால் ஒழுங்காக சொல்ல வேண்டும். ஆனா சந்நிதிகள்ல முன்னடி பின்னடின்னு ஒரு கிரமம் ஏற்படுத்தி வச்சிருக்கா. அவகாசத்தை கருத்தில் கொண்டு இப்போ ஒரு கோயில்னு எடுத்துட்டா, திருவல்லிக்கணிக்கு நீங்க போங்க, எந்த சன்னதிக்கு வேணா போங்க. முக்கியமா திருவல்லிக்கணில முதல் நாள் அடியில் சேவிச்ச விஷயத்த சொல்றேன். பார்த்தசாரதி பெருமாள் திருமுன்பாக திருப்பள்ளி எழுச்சியும் திருப்பாவையும் முழுவதுமாக ஓதப்படுகிறது. இப்ப அந்த பார்த்தசாரதி சன்னதிக்கு வெளியில உட்காந்து இவா பாடுறான்னா உள்ளுக்குள்ள யார் யார் இருக்கா பாருங்க. ரங்கநாதன் அங்கேயே இருக்கார் உள்ளுக்குள்ள, ராமன் அங்கேயே இருக்கார் உள்ளுக்குள்ள. முக்கியமா அங்க பெருமாள் இருக்கார், இங்க ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. அங்க 30 பாசுரங்களும் முழுவதுமாக பாடுகின்றார்கள். அதுக்கப்புறம் நேர கிளம்பி எங்க வரான்னா தாயார் சன்னதிக்கு வரா. தாயார் சன்னதியில முன்னாடி பின்னாடி தான் மார்கழி ஏறார் வையம் மையிட்டு ஓங்கி பூங்குவளை 3 பாட்டு ஆகிப்போச்சு. இப்போ முன்னாடி பின்னாடினா 8 வரி பாடலாக இருக்கிறதுன்னா முதல் வரியில முதல் வார்த்தை எடுத்துப்பா, 5ஆம் வரியில முதல் வார்த்தை எடுத்துப்பா, அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் சொல்லியாச்சுன்னா அந்த ஒரு பாட்டு முடிஞ்சதுன்னு ஒரு கணக்கு.
சேவிக்காமலும் இல்லை, முழுமையாகவும் சொல்லலை. அதை பகவானுக்கு நினைப்பூட்டி ஆயிற்று. பெருமாள் சண்டைக்கு வரமாட்டார். நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்லைங்கிறார் அவர். ஆழ்வாரே பாடிட்டு போயிட்டார், எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமேன்னார். எப்படி சொன்னாலும் இன்பத்திற்கு ஒன்றும் குறவே கிடையாது. அதனால இந்த 30 பாட்டை இப்படி சேவிச்சுட்டு கடைசி 2 பாட்டை முழுவதுமாக சொல்லுகிறார்கள். சித்தம் சிறுகாலே வங்கக்கடல் கிடைந்த அதை 2 தடவை முழுவதுமாக சொல்லிவிட்டு நாள்பாட்டுன்னு ஒன்று. நாள்பாட்டு இன்னைக்கு என்ன பாட்டு, நாயகனாயின்னா அதை ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் ஒரு சந்நிதியிலையும். இப்ப பெருமாள் சந்நிதியில் முடிஞ்சாச்சு, தாயார் சந்நிதி முடிஞ்சாச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமாள் சந்நிதி தவிர மற்ற சந்நிதிகள்ல முன்னாடி பின்னாடி தான் சொல்றா. ஆனா இறுதி 2 பாசுரங்கள் முழுவதுமாக 2 தடவை சொல்லப்படுறது. அன்றைய நாள்பாட்டு ஒரு தடவை சொல்றா, கோத பிறந்த ஊருங்கிற பாட்டு ஒரு தடவை சொல்லப்படுறது. அப்புறம் சாத்துமரை பண்றா. இப்ப தாயார் சந்நிதி ஆச்சுன்னா பக்கத்துலயே அங்க வரதராஜ பெருமாள் கஜேந்திர வரதர் சந்நிதி, அங்கேயும் அதே போல பண்றா. ஒரு சந்நிதியிலையும் தீர்த்தம் ஷட்டாரி ஆறதுக்கு 1/2 மணி காலம் ஆறுது. அதை நினைவில் கொள்ளணும். அங்கிருந்து சுற்றி வந்தால் நரசிம்ம பெருமாளுடைய சந்நிதி, அந்த சந்நிதியிலையும் அப்படியே பண்ணுறா. அதை தாண்டி போனால் அந்த பக்கம் ஆண்டாள் சந்நிதி, அந்த ஆண்டாள் சந்நிதியிலையும் அப்படியே பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு முதல் நாள் பார்த்தசாரதி பெருமாள்கிட்ட சாத்துமறையை பண்ணான். இதில் வேடிக்கை என்னென்னா, இத்தனை இடத்துல திருப்பாவாயிருக்கு பாருங்க. ஒரு சந்நிதிலையும் கடைசியில் 2 பாட்டு சொல்கிறா பாருங்க. அதை ஒரு இடத்துக்கும் கணக்கு போட்டுக்கோங்க. 2 4 ஆச்சு. அது தவிர நாள் பாட்டு 1 5 ஆச்சு. அதுக்கு மேலே கோத பிறந்து ஒரு பாட்டு 1 6 ஆச்சு. இந்த 6 பாட்டு எல்லா இடத்துலையும் தனியாக ஆகணும். அப்போ முதல்ல 6 பாட்டு இங்கே, தாயார் சன்னதியில் 6 பாட்டு, 6 6 12 ஆச்சா. வரதராஜ பெருமாள் சன்னதியில் 6 12 6 18 ஆச்சா. சுற்றி வந்தால் நரசிம்ம பெருமாள் சன்னதியில் 6 18 6 24 ஆச்சா. ஆண்டாள் சன்னதியில் 6 30. இதுவே ஒரு திருப்பாவையாட்டம் இருக்கு. மொத்தத்தில் 30 பாட்டு வந்துடுத்து பாருங்க. இதுவே திருப்பாவை கணக்கில் இருக்கு. மொத்தத்தில் அடியேன்னு கேட்டேன், எத்தனை மணிக்கு போனால் எத்தனை மணிக்கு வெளியில் வரலாம் அப்படின்னா, இங்கே கார்த்தால 4 மணிக்கு வந்துட்டீங்களான்னா அடுத்த நாள் கார்த்தால 7 7:15 7:30 போயிடலாங்கிறான். 4 மணிக்கு வந்துட்டா 7:30 போயிடலாம், ஒன்றும் அதுக்கு மேலே ஆகாது. அடியேன்னு கேட்டால் அதுக்கு மேலே என்ன ஆணும்? இப்போ 7:30 மணி ஆகிப்போச்சு. 3:30 மணி காலம் கார்த்தால திருப்பாவைக்கு ஆகிறதுனால் எத்தனை ஸ்ரத்தையோட கைங்கரியம் பண்ணுகிறார்கள்ங்கிறதே நாம் நிச்சயமாக வியந்தாக வேண்டும். எதுக்கு சொன்னேன்? திருப்பாவையே ஆனாலும் சுலபமான கிரந்தமாகவே இருந்தாலும் சில பாசுரங்களிலே நமக்கு கவலை பாய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இயற்பால திருவந்தாதி எல்லாம் பாடிட்டு இருக்கான்னா, முதற் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4 திருவந்தாதி, 4ஆம் திருவந்தாதின்னெல்லாம் உண்டு. எல்லாம் ஒரே அளவில் இருக்கிற பாட்டாக தான் இருக்கும். பாட்டோட அளவு மீட்டர் எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஒரே அளவில் தான் இருக்கும். சில சொற்கள் உளன்கண்டாய் நன்னெஞ்சே, இதில் 3/4 ஆழ்வார் பாடியிருப்பாட்ட, 2-3 பேருக்கு குறவில்லாத இதை பாடியிருப்பா. அப்போ வேற ஆழ்வார் பேயாழ்வார் பாடினதை தூக்கின்னு வந்துட்டு நான் இங்கே உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்னும் உளன்கண்டாய் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு பொய்கை ஆழ்வார் பாட்டுக்கு போயிட்டேன்னா இப்போ என்ன சேவிச்சுட்டு இருக்கோன்னே தெரியாது, மாறாட்டம் ஏற்பட்டு விடும். அதனால ஜாகிரதையாக சேவித்தல் முக்கியம். இப்போ இந்த தூய்மைங்கிற சப்தம் அந்த 5ஆம் பாட்டிலும் வந்திருக்கிறது, 16ஆம் பாட்டிலும் வந்திருக்கிறது. எந்த தூய்மை இங்கே சொல்லப்படுகிறதுன்னா, அங்கே சொல்லப்பட்ட தூய்மை உபாயத்தில் சுத்தி, இங்கே உபேயத்தில் சுத்தின்னா பகவானை அடையணும். அதற்கு வழியாக இன்னொரு சாதனத்தை நான் பற்றுவேனாகில் அது ஒரு தூய்மையற்ற தன்மை. அவரைத்தான் வழியாக கொண்டு அவரை அடையணும். இந்த தெளிவு எனக்கு இருந்துடுத்துனால் அந்த தூய்மை எனக்கு வந்துடுத்து. அடையும் வழியில் அந்த தூய்மை என்னாலே பெறப்பட்டது. அடைந்த பிற்பாடு அவரிடம் எதை நான் பெறப்போகிறேன்? ஒரு பங்களா கேட்கலான்னு இருக்கேன், ஒரு கார் கேட்கலான்னு இருக்கேன், ஒரு தீவே வாங்கி போடலான்னு ஆசை இருக்கு, இதெல்லாம் சொன்னேன்னா அப்போ அவர்கிட்ட வேற எதையோ கேட்டு நான் போக போறேன். அது ஒரு அசுத்தி. அந்த அசுத்தி என்கிட்ட இல்லைன்னு எப்போ ஆகும்? அவர்கிட்ட நான் அவரையே கேட்க போறேன், அவர் திருவடிகளில் கைங்கரியத்தை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டா அங்க தூய்மை ஏற்படுறது. உபேயத்தில் தூய்மை, அடைகிற பலனில் ஒரு தூய்மை இருக்கிறதே, அது சொல்லப்படுகிறது. அடையும் வழியில் தூய்மை, அது ஓரிடத்திலே சொல்லப்பட்டது. அடைகின்ற பேற்றில் தூய்மை, அது ஓரிடத்திலே சொல்லப்படுகிறது. அதனால இன்றைய பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். பெண்கள் அனைவரும் அத்தனை பேருமாக திரண்டு கண்ணன் பெருமானுடைய திருமாளிகைக்கு வந்திருக்கிறார்கள். அதை கண்ணன் வீடுன்னா கண்ணனுக்கு அத்தனை பிடிக்காது. அது என்ன கண்ணன் வீடு, எங்கள் அப்பா வீடுன்னு சொல்லுங்கோ, நந்தகோபாலன் வீடுன்னா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன். நான் 4ஆம் கிளாஸ் பையன்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாயண்டா அப்படின்னேன். இன்றைக்கே வரனே அப்படின்னா அவன், நான் கூப்பிட்றச்சே எப்படி கூப்பிட்டுருக்கேன்? ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாயன்னு தான் கூப்பிட்டேன். நான் இப்படி கூட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே திருப்பாவை கேட்டுட்டு போனதுனால இல்லை எங்கள் வீடுன்னு சொல்கிறது தப்பு. கண்ணன் வீடுன்னா கண்ணனுக்கு கோபம் வருது. நந்தகோபனுடைய கோயில் அப்படின்னா தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால நண்பனை பார்த்துட்டு நீ எங்கள் அப்பா வீட்டுக்கு வாயண்டான்னு கூப்பிட்டேன். அவன் சொன்னா, நாம படிக்கிறது 4ஆம் கிளாஸ், இன்னும் உங்கள் அப்பா தனியாக நீ தனியாக வீடு கட்டிட்டு இருக்கியான்னு, எல்லாம் ஒன்றா தானே இருக்கீங்கோ, இந்த சின்ன வயசுலேயே நீ தனி வீட்டுக்கு போயிட்டியான்னா இல்லை ஒரே வீட்டில் தான் இருக்கும். அது என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா வீடு தானேடா, எந்த குழந்தையும் சொல்லாது.
நம்ம எங்க வீடுன்னு தானே சொல்றோம், எங்க ஊருங்கிறோம், எங்க வீடுங்கிறோம். இப்படித்தான் நாம பழகி இருக்கிறோம். அதுல ஒன்றும் தப்பும் கிடையாது. ஆனா பகவானுக்கு அத்தனை ஆசை. தனக்கு ஒரு அப்பா வேண்டும், தனக்கு ஒரு தாயார் வேண்டும். அந்த அம்மா காதை பிடிச்சு திருகணும், இல்லைன்னா முதுகுல போட்டு பலார் பலார் பலார்னு அடிக்கணும், கண்ணன் செவந்து போற அளவுக்கு கிள்ளணும். இதெல்லாம் ரொம்ப ஆசை. அதை போல அப்பா அதட்டணும், டாயின்னு அவர் ஒரு குரல் கொடுப்பாராம், நான் அப்படியே பயந்துட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பேனா. இதெல்லாம் ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் பெருமானுக்கு. இத்தையெல்லாம் அனுபவிப்பதற்காகத்தான் அவர் பிறக்கவே செய்கிறார். மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன் மகனாம்னு பேயாழ்வார் பாடுறார். பகவானை போய் யாருக்காவது பிள்ளைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அவருக்கு தான் ஆதி அந்தமே கிடையாது, ஆத்யந்த ரஹிதர் அப்படின்னு அவரே. தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, எப்போதும் இருக்கிறவராக அவர் இருக்கிறார். அவருக்குன்னு தாய் தந்தையர் எல்லாம் கர்மாதீனமாக வரும் தாய் தந்தையர் அவருக்கு இல்லை. ஆனா அவருக்கு ஆசை, நமக்கும் ஒரு தாய் தந்தையர் இருந்தா நல்லா இருக்குமே. அதுக்கு தான் அவதாரங்களையே செய்கிறார். இப்ப ராமாவதாரத்திலேருந்து ஒரு விஷயம் சொல்றேன். ராவண வகம் முடிந்த பிற்பாடு புஷ்பக விமானத்திலே ஏறி அயோத்தியை நோக்கி வருகிறார்கள். நம்மளை கூட சின்ன வயசுல அப்பா ஏதோ பஸ்ல கூட்டின்னு போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பா எவ்வளோ நாழிப்பா ஆகும், ரொம்ப நாழியா பஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கோம், காலெல்லாம் வலிக்கிறது, இடுப்பெல்லாம் வலிக்கிறதுன்னா இங்கே வந்துருத்துறா குழந்தை ஏதோ 10 நிமிஷம் வேற. உண்மையில 250 கிலோமீட்டர் இருக்கும். அது நம்ம கிட்ட சொல்லுவாரா, தோ வந்தாச்சு, தோ பார் பார்த்துட்டே இருச்சு, நீ அப்படியே மடியில படுத்துக்கோ, தூங்கி எழுந்தா ஊர் வந்திருக்கும். அதை போல சீத்தை என்ற ராமன் மெதுவா சொல்றார். சீத்தை எட்டி எட்டி மேலே இருந்து கீழே பார்த்துட்டு இருக்கா. விமானத்துல போனா நாம இன்னைக்கு பண்றதை சீத்தை அன்னைக்கே பண்ணிட்டு இருந்தா, எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா. ராமன் சொல்றது, கொஞ்ச நாடியில எங்க அப்பா ஊர் வரப்போறது, ராஜதானி பிதுர்மமன்னார். ராஜதானி தலைநகரம், பிதுர்மம என்னுடைய தந்தையினுடைய தலைநகரமாகிற அயோத்தியை இதோ கொஞ்ச நாடியில வரப்போறதுன்னு காட்டுறார். ஏன் இவர் ஊர் கிடையாது, அது நம்ம ஊர் வரப்போறதுன்னு தானே நாம சொல்லணும். அப்பா போய் 14 ஆண்டுகள் ஆச்சு, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை. அடுத்தது இவர் போனா இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இவரை ராஜாவாக அமர்த்த போகிறார்கள். இதோ நம்ம ஊர் வந்தாச்சு கீழே தெரியுறது பார் அப்படின்னு காட்டினா அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா ரொம்ப கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து ராமன் சொல்லுகிற வார்த்தை, எங்க அப்பா ஊரு வந்தாச்சு. சீத்தை கண்கள்ல இருந்து பொல பொலன்னு கண்ணீர். உன்னை போல ஒரு பிள்ளை பிறப்பதற்கு அவர் எத்தனை கொடுத்து வைத்திருக்கிறாரோ தெரியவில்லை. இத்தனை ஆண்டுகள் ஆன பிற்பாடும் இம்மி அளவு கூட தந்தையினிடத்திலே மரியாதைங்கிறது குறையவில்லை. அது தகப்பனார் ஊருன்னு தான் சொல்லியிருக்கானே தவிர தன் ஊருன்னு சொல்லலை. சீத்தை கேட்டாள், இத்தனை அன்பான பிள்ளையை இதுகாரும் உலகத்திலே ஒரு தந்தையும் பெற்றதில்லை. படியன்னு சொல்லுவேன், நாம நியாயமா சீத்தையை கொண்டாடணும். ஏன்னா இதை ஸ்லாகிக்கணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இன்னொரு மனைவியா இருந்தா என்ன சொல்லுவா, அது நான் அப்பா ஊருக்கு முதல்ல உங்க அப்பாவை இறக்கி வை கொஞ்சம், அவரால் தான் 14 வருஷம் காட்டுக்கெல்லாம் போனோம், அதனால தான் ராவணன் என்ன தூக்கிட்டு போனா, இத்தனை படாத பாடுபட்டதெல்லாம் எல்லாம் அந்த கழவனால தான் அப்படின்னு தானே எந்த பெண்ணும் சொல்லுவாள். அது என்ன அப்பா ஊரு, அப்பா கிட்ட மரியாதை எல்லாம் இருக்கட்டும், நம்ம ஊருன்னு சொன்னா ஒன்றும் குத்தம் ஆயிடாது, அது ஒன்றும் குறவு கிடையாது அப்படின்னு எந்த பெண்ணும் உபதேசிப்பள். சீத்தை எத்தனை நல்லவள் பாருங்க, அவளும் புரிஞ்சுட்டு இருக்கா. அவகிட்ட கேட்டா உனக்கு ஏன் ராமனை மிகவும் பிடிக்கும்னால் அவ சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, தகப்பனார் சொல்லை அவரை போல மதிக்கிற இன்னொரு பிள்ளையை நான் பார்த்தது கிடையாது, அதனாலேயே அவர் எனக்கு மிகவும் பிடித்தமானவர். ராமன் கிட்ட போயிட்டு உனக்கு ஏன் சீத்தையை பிடிக்கும், அழகிற் சிறந்தவள், பண்பிற் சிறந்தவள், குணவதி, அதனாலே அண்ணா அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், எங்க அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்த பெண் பிள்ளை அதனால பிடிக்குங்கிறார். அப்பா பார்த்து பண்ணி வச்சாரா? இவர் போனார், வில்ல முறிச்சார், அவ மாலை எடுத்துன்னு வந்துட்டா. கல்யாணம் ஆயிடலையான்னா ஆகல. அவ மாலை எடுத்துன்னு வந்தா தடுத்துட்டார் பெருமாள். என்ன பண்ண போறேன்னு கேட்டார். இல்லை எங்க அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கார், இதுதான் கன்யா சுல்கம், இந்த வில்லு இருக்கே அதை நாணயத்துகிறவர் அவருக்கு பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். நீ வில்ல முறிச்சே போட்டுட்ட, அதனால அவரால் தரமாட்டேன்னுலாம் சொல்ல முடியாது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இந்த மாலையை கழுத்துல போடட்டுமான்னா. அப்ப பகவான் சொன்னார், ஏதோ கல்யாணமாகணுங்கிற விருப்பத்தின் பேரிலே இங்கே நான் வந்தவன் அல்லேன். முதல்ல சொல்லிடுறேன், ஏதோ இங்க வந்தா கல்யாணம் ஆகும்னு நினைச்சு நான் வந்தேன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. விஸ்வாமித்திரர் சொன்னார், என் கூடவான்னு சொன்னார். அவ எங்க அழைச்சுன்னு போனாலும் அவர் கூட போறதுக்கு தயாரா இருந்தேன். அவர் இங்க அழைச்சுன்னு வந்தார். என்கிட்ட என்ன சொன்னார், ராமா அந்த வில்ல போய் பார்த்துட்டு வான்னார். வில்ல எடுத்து அதை நாணயற்றப்பார் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் வில்ல பார்த்துட்டு வான்னார். நான் புரிஞ்சுட்டு செயலாற்றினேன், நான் செயலாற்றினேன், வில்லு முறிஞ்சு போச்சு. அவர் சொன்னதை செஞ்சேன். இப்ப நான் மாலை எடுத்துன்னு வந்திருக்கேனேன்னா எங்க அப்பா வந்து சரின்னு சொன்னாதான் நான் கல்யாணத்திற்கு சம்மதிப்பேன்னார். சீத்தைக்கு அத்தனை ஆனந்தமா, எப்பேற்பட்ட பிள்ளை, என்னை போல ஒருத்தி கையில மாலை எடுத்துட்டு வந்து போடுறேங்கிறேன். இன்னொரு பிள்ளையா இருந்தா அவர் கல்யாணமானவராகவே இருந்தாலும் கல்யாணமானதையே மறந்துருப்பார். அப்பாலாம் ரொம்ப தூரம், கல்யாணமான பிள்ளையாவே இருந்திருந்தாலும் கல்யாணமானதையும் மறந்திருப்பார். அப்பானா அவர் கடைக்கார் வருவார் பொறுமையா, முதல்ல நீ போடு மாலையை போட்டுட்டேன்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போய் ஜோடியா போய் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு தான் எந்த பிள்ளையும் சொல்லுவான். ஆனா அந்த தருணத்திலே கூட நிதானம் இழக்காதவராய் அவர் அழகா வார்த்தை சொன்னார், எங்க தகப்பனார் ஐயர் வர வேண்டும், ஐயர்னா தகப்பனார்னு அர்த்தம், ஐயர் வர வேண்டும், அவர் பார்த்து சொல்ல வேண்டும்,
இந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளுன்னு அவர் சொல்லிட்டார்னா எனக்கு தடையேதும் இல்லை. இது ரொம்ப பிடித்திருந்தது சீதைக்கு. அதே போல சீதை தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ யாருன்னு அவகிட்ட கேட்டுட்டா, என்ன தெரியாது ராமனுடைய மனைவின்னு சொல்லிக்க மாட்டா. நான் ஜனகராஜருடைய பெண் பிள்ளை, தசரதனுடைய மருமகள், அதற்கு மேலே ராமனுடைய மனைவி. இதுதான் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் கிரமம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, கண்ணன் வீடுனா கண்ணனுக்கு அது பிடிக்காது, நந்தகோபனுடைய வீடுன்னா தான் கண்ணனுக்கு அது பிடித்தமானதாக இருக்குமாம். இதை நன்றாக தெரிந்து கொண்டு நாயகனாய் நின்ன நந்தகோபன், எங்களுக்கு நாயகனே நந்தகோபன் தான்னு சொல்லுகிறார்கள். ஏன் நந்தகோபாலனை நாயகன் என்னல் எவ்வாறு தகும் அப்படின்னு கேள்வி. நமக்கு நாயகன் யாரு? பகவான் தான் நாயகன். நந்தகோபாலன் நாயகன் சொல்லலாமான்னால் பகவான் உயர்ந்தவன் தான். அந்த பகவானை பெற்றுத்தருகின்ற ஆச்சாரியன் பகவானை காட்டிலும் அதிகம் உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான், மதிக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். என்ன சாஸ்திரம் சொல்றது? ஆச்சாரியவானு புருஷோ வேத தத்துவம்ங்கிறது. எவன் ஆச்சாரியனை பெற்றிருக்கின்றானோ அவன்தான் வேத தத்துவமாகிற பரமாத்மாவை அறிந்தவனாக இருப்பான். அப்ப பகவான் கைவரப்பெற வேணும்னு சொன்னால் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும்னு உபதேசரத்னமாலை பாசுரம். ஆச்சாரியர் ஞானவானாக இருக்க வேண்டும், ஆச்சாரியன் அனுஷ்டானவானாக இருக்க வேண்டும். ஞானம் இருந்து அனுஷ்டானம் இல்லைன்னாலும் குறை, அனுஷ்டானம் இருக்கு ஞானம் இல்லைன்னாலும் குறை. அறிவு, அறிவிற்கு தகுந்த நடத்தை, இந்த ரெண்டு முக்கியம் இல்லையோ? ஒருத்தர் சொன்னார் அறிவு நன்னா இருக்கு சுவாமி, நடத்த முன்ன பின்ன பரவாயில்லையான்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது. பார்வை நன்னா இருந்தாலும் நடக்கிறதுக்கு சக்தி இருக்கு. முடவரா இருக்காருனால் கண்ணு நன்னா தெரியும், நடக்கிறதுக்கு சக்தி இல்லை, முடவராக இருக்கிறார், பிரயோஜனப்படாது. இன்னொருத்தர் சொன்னார் ஓஹோன்னு நடப்பார் சுவாமி, பிரச்சனை என்னன்னா கண்ணு தெரியாதுன்னா. நன்னா நடந்துருவார், வேகமா ஓடுவார். அவருக்கு இப்ப என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா கண்ணு தெரியாததுனால எங்கும் போக முடியல, பிரயோஜனப்படலை. அப்ப அறிவுங்கிறது கண்ணு, நடத்தைங்கிறது நட, ரெண்டு இருந்தா தானே ஒருத்தரால் சரியாக நடக்க முடியும். அதைத்தான் இந்த இடத்துல வேண்டும்னு சொல்லுகிறார்கள். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் என்று அதனால் தான் சொல்லப்பட்டது. ஆச்சாரியனை பெற்றவர்கள் அவர்களே பரமனை அறிய பெறுகிறார்கள். அப்ப ஆச்சாரியர் முக்கியம்னு தேர்றதோ இல்லையோ? வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோரு பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் ஆழ்வார் சொல்றார். வேதம் வல்லார்களை துணை கொள்ள வேண்டும். வேதம் வல்லார்கள் ஆச்சாரியர், பாகவதர் அவர்களெல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள் பகவானை அடைவதற்கு. அவர்கள் துணையுடன் தான் நாம பெருமான நோக்கியே செல்ல வேண்டும். அப்ப வேதம் வல்லார்கள் முதலிலே தேவை. விண்ணோர் அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சஜன்யாதிகள் நித்தியர்கள்னுவா. பரமபதத்துக்கு போனா அங்க ரெண்டு பிரிவில் உங்களுக்கு அங்க இருக்கிற கைங்கரியபரர்கள் கிடைப்பார்கள். ரெண்டு பிரிவுகளின் கீழே அவர்கள் வருகிறார்கள். ஒரு சிலர் எப்படிப்பட்டவர்கள்னா எப்போதைக்குமாக அங்கேயே இருப்பவர்கள், நம்மளை போல கர்மம் காரணமாக இந்த உலகத்திலே ஒரு நாளும் பிறவாதவர்கள், அவர்களுக்கு தான் நித்தியர்கள்னு பேரு. முக்தர்கள்னா நம்மளை போல பல பிறவிகளை எடுத்து ஆச்சாரிய அங்கீகாரம் பெற்று ஆச்சாரிய சமாஸ்ரயணம் பண்ணி சரணாகதர்களாக ஆகி பகவானை கிட்ட பெற்றவர்கள், இங்கிருந்து அங்கே போய் சேர்ந்தவர்கள். இந்த ரெண்டு பேருமே இங்க வரமாட்டா. இப்ப நித்தியர்கள் அங்கேயே இருக்கிறவா, கர்மம் காரணமா இங்கே வராதவர்கள், இந்த உலகத்திற்கே வராதவர்கள் நித்தியர்கள். ஆனா பகவானுடைய ஆக்ஞையினாலே அவர்கள் பிறப்பார்கள். ஆதிசேஷன் ராமானுஜராக பிறந்தார், இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப பெருமானுடைய கட்டளையினாலே பிறப்பார்களே தவிர கர்மங்களை அனுபவிப்பதற்காக ஒரு பிறவிங்கிறது அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு நித்தியர்கள்னு பேரு. முக்தர்கள்னா முக்தி அடைந்தவர்கள், விடுதலை பெற்றவர்கள். முக்தின்னு என்ன அர்த்தம்? விடுதலைன்னு அர்த்தம். முக்தி பெற்றவர்கள் முக்தர்கள். நம்மளை போல பல பிறவிகளை எடுத்துட்டு சரணாகத்தியை பண்ணிட்டு பகவத் அனுகிரகத்தாலே வைகுண்டத்தை கிட்டியவர்கள், அவர்களுக்கு தான் முக்தர்கள்னு பேரு. அதனால தான் திரிபாத் விபூதி, வைகுண்டத்துக்கு என்ன பேரு? திரிபாத் விபூதின்னு பேரு. இந்த உலகம் எப்படி இருக்கு? 3 பங்கு தண்ணீர், 1 பங்கு நிலம், அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கே சுமாரா 800 கோடி மக்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிறார்கள். மொத்த பூமியில சொல்றேன், மொத்த பூமியில 750 800 கோடி மக்கள் வாழ்ந்து வருகிறோம்னால் நிலப்பரப்பு எத்தனைன்னா 1% 1 பங்கு தான் நிலப்பகுதி. மீதி 3 பங்கு என்ன இருக்குன்னா ஜலத்தாலே சூழப்பட்டிருக்கிற உலகம், கடலாலே சூழப்பட்டிருக்கிற கடல் சூழ்ந்த மண்ணுலகம் சொல்றோமா இல்லையா? பரமபதம் எப்படி இருக்குன்னா அங்கே 3 பங்கு நிலப்பகுதி, 1 பகுதி தான் நீர் இருக்கும்னு சொல்லுகிறார்கள். அப்ப பரமபதம்ங்கிறது 3 பங்கு நிலப்பகுதி. யார் இருக்கிறார்கள்? நித்தியமுக்தர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதனால தான் நித்தியமுக்தானுபாவியன்னு பகவானுக்கு பேர். நித்தியமுக்தர்களாலே அனுபவிக்கப்படுகின்றவனாக பகவான் இருக்கிறார். வைகுண்டத்தில் அவருக்கு என்ன குறையினால் ஒரு குறையும் இல்லை.
வைகுண்டத்தில் நிறையோ நிறை, ஒரே குறை. பகவான் என்ன தெரியுமா பார்க்கிறார்? நாமெல்லாம் அவங்கிட்ட இல்லையேன்னு பார்க்கிறார். நாமெல்லாம் இங்கே சிரமப்படுகிறோமேன்னு பார்க்கிறார். நீங்கள்லாம் திருவரங்கத்திற்கு அவசியமாக போயிருந்திருப்பீர்கள், ரங்கநாதனை தரிசித்திருப்பீர்கள். மூலவமூர்த்தி கிடந்த நிலையிலே சேவை சாதிக்கிறார். சேவிச்சுட்டு வந்த ஒருத்தரை பார்த்து இப்படி கேட்டேன், பகவான் ஏன் படுத்துட்டு இருக்கார் தெரியுமான்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னா, அவருக்கு என்ன முடியலையோ சுவாமி, நான் அதெல்லாம் அவர்கிட்ட கேட்கல, நான் போய் சேவிச்சுட்டு வந்துட்டேன். அவர் இஷ்டம், அவர் படுத்துட்டு இருக்கார். அவர் உட்காந்துருந்தா நமக்கு என்ன, படுத்துட்டு இருந்தா நமக்கு என்ன, என்னமோ படுத்துட்டு இருக்கார், அதை கொஞ்ச நாள் எழுந்துருவார்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. அவர் இப்போதைக்கு எழுந்து கொள்கிறவர் அல்லர். அவர் நேரம் வந்தார், நின்று பார்த்தார், அமர்ந்து பார்த்தார், படுத்தே விட்டார். ஏன் படுத்துட்டு இருக்கார்? உங்க அத்தனை பேரையும் என்றைக்கு நான் அழைத்து கொண்டு திரும்ப வைகுண்டத்திற்கு போவேனோ அன்றைக்குத்தான் நான் எழுந்து கொள்வேன். இந்த சம்சாரத்திலே ஒருவரும் மிச்சமில்லை என்று என்றைக்கு தெரிய வருகின்றதோ அன்றைக்குத்தான் இங்கிருந்து கிளம்புவேன். அத்தனை பேரை அனுப்பிச்சுட்டுத்தான் நான் போவேங்கிறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். எல்லாம் கூட்டமாக ஒரு குழுவாக அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தோம். அப்போ யாரோ ஒருத்தர் வந்துட்டு உற்சவர புறப்பாடு எத்தனை மணிக்குன்னு கேட்கறதுக்கு பதிலாக தவறுதலாக மூலவர புறப்பாடு எப்போன்னு கேட்டார். பக்கத்தில் இருந்த அன்பர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார். மூலவர புறப்பாடு உண்டு, அது நம்ம புறப்பாடெல்லாம் ஆனப்புறம்தான். கண்டிப்பாக உண்டு. மூலவர் இங்கேருந்து புறப்பட்டு நிச்சயம் போத்தான் போகிறார். ஆனால் நம்மளெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு பத்திரமா போய் சேர்ந்தாச்சான்னு பார்த்த பிற்பாடு இங்கே ஒருத்தரும் மிச்சமில்லைங்கிறத நன்கு தெரிந்து கொண்டுதான் அவர் புறப்படுவார். அப்போ அவர் படுத்திருப்பதற்கான காரணம் நம்மை அழைத்து கொண்டு போவது. அதை தொடர்ந்து பெருமான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அவர் என்னென்ன செய்திருக்கிறாரோ, நமக்கு இந்த உடலை கொடுத்ததாகட்டும், சாஸ்திரங்களை கொடுத்ததாகட்டும், தான் அவதாரங்களை செய்ததாகட்டும், இவை அனைத்துமே நம்மை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அத்தனை பேருக்கும் வைகுண்டத்தை தர வேண்டும்ங்கிறதுக்காகத்தான். பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப அழகா சாதிக்கிறார். சம்சாரிகள் தங்களையும் மறந்து, ஈஸ்வரனையும் மறந்து, ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே அழகான வார்த்தை போட்டார். நமக்கு நம்மளை தெரியல, நம்மளையே தெரியலன்னா பகவான் எங்கேருந்து தெரியும்? அவரையும் தெரிஞ்சுக்கல. அவர் திருவடிகளில் கைங்கரியம்தான் நமக்கு ஸ்வரூபம், அதுதான் பணி, அந்த தொண்டு செல்வம். அதை பற்றி நம்ம சிந்தனையே பண்ணலை. அந்த செல்வம் தொலைஞ்சு போச்சேங்கிற ஒரு வருத்தம், பశ్చాத்தாபம்னு சொல்லுவார்கள். தமிழில் பச்சாதாபங்கிற பாருங்க, அது ஒரு தூய வடமொழி சொல்லுது. பశ్చాத்து தாபம், பశ్చాத்துனா பின்னாடி, தாபம் வருந்துகை. ஒன்றை இழந்த பிற்பாடு வருந்துகைக்குத்தான் பశ్చాத்தாபம்னு பேரு. அது தமிழ்ல சொல்லச்சே பச்சாதாபம்னு சொல்றோமா, அந்த பச்சாதாபம் கூட இல்லாத போச்சு. இப்போ ஒரு குழந்தைகிட்ட 100 ரூபா கொடுத்து அம்மா அனுப்பிச்சா, கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சா, போன வேகத்தில் சீக்கிரம் வந்துருத்து குழந்தை, அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டியான்னா, அம்மா வேற 100 ரூபா கொடு, அந்த 100 ரூபாய் எங்கேயோ விழுந்துருத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் டிவி பார்க்கறதுக்கு ரிமோட் எடுத்துன்னு அழுத்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கோபம் வருமா வராதா? 100 ரூபாய் தொலைச்சிட்டு வந்துட்டோங்கிறது கூட உன் மனசுல படலையா? கொஞ்சம் கூட அதனால வருத்தமே ஏற்படலையா? அந்த 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சு, இன்னொரு 100 ரூபாய் கொடுன்னு கேட்கறியா? நீ தேடினையா இல்லையா? எங்க விழுந்தது, என் கூட வா அப்படின்னு கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போவாளா மாட்டாளா? இதை பிள்ளலோகாச்சாரியர் பார்த்தார். ஒரு 100 ரூபாய் தொலைச்சுட்டா என்ன பாடுபடுறான், போய் தேடுறான், எல்லாம் செய்யறான். அனாதியான சம்பந்தம் பகவானோடு இருக்கு. கைங்கரியம்தான் ஆத்மாவினுடைய தன்மை ஸ்வரூபம். அதை தொலைச்சிட்டான். ஆனா தொலைச்சிட்டோங்கிற அந்த ஒரு வருத்தம் கூட இவங்கிட்ட இல்லையே. இதை பார்த்து நியாயமா நமக்கு வருத்தம் ஏற்படும். இப்படி இருந்திருக்கோமான்னு வருத்தம் வரணும் இல்லையோ? அவருக்கு வருத்தம் வந்ததாம். அதுக்காக உன்னை விட்டுட மாட்டேன்னார் பெருமாள். நீ வரலேங்கிறதுக்காக உன்னை விட்டுட போறேனா? நான் எப்படியாவது உன்னை அழைத்து கொண்டு வந்தே தீருவேன். இந்த 5-6 நாள்ல இஸ்கான் அமைப்பை பத்தி ஒரு நாள் வாணி மஹால்ல கார்த்தால பேசினேன். 65 வயசுக்கு மேலே அந்த இஸ்கானை எவர் ஒருத்தர் பிரவர்த்திப்பித்தாரோ அந்த பிரபுபாதாங்கிற பெரியவர் சுமார் 65 வயசுக்கு மேலே அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு கிளம்பினார். அவர் பிரச்சாரம் பண்ண கிளம்பச்ச வயசு என்னன்னா சுமாராக 65 வயசு. ஏற்கனவே இதய நோய், அவர் ஒரு தடவை அட்டாக் எல்லாம் அவருக்கு வந்திருக்குங்கிறார். கப்பலில் போகிறச்சேவே ஒரு தடவை அட்டாக் வந்ததுன்னு சொன்னார். அவர் நேராக போனார், பிரச்சாரம் பண்ணார். இஸ்கான் சித்தாந்த ரீதியாக பல விஷயங்களில் நாம் அவர்களோட வேறுபட்டிருந்தாலும் வைதிக தர்மத்தினுடைய பல கொள்கைகளுக்கு முரணான கொள்கைகள் அங்கு உண்டுங்கிறது நம்மவர்கள் அபிப்பிராயம். அவர்கள் அபிப்பிராயம் இல்லை, அது நம்மவர்கள் அபிப்பிராயம். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் பிரச்சாரம்ங்கிறதுல அவர்கள் செய்திருக்கிற அந்த பெரிய மாற்றம் இருக்கு பாருங்க. அவர் அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு போடுவார். அவர் என்ன தெரியுமா கேட்பார்? இந்த ஊரில் கிளப் எங்கே இருக்குது, இந்த ஊரில் பப் எங்கே இருக்குது, எல்லாரும் சேர்ந்து சாராயம் குடிக்கிற இடம் எங்கே இருக்குது, இதெல்லாம் கேட்பார் இவர். ஐயோ, இவர் பெரிய துறவியாட்டம் இருக்கார், இவருக்கு இதெல்லாம் கேட்குறாருன்னா உங்களுக்கு எதுக்குன்னா அது உனக்கு எதுக்கு, இடத்த மட்டும் நீ காட்டு. நேரம் போவார், புஸ்தகத்தை பிடிச்சிப்பார். பக்கத்தில் ஒருத்தன் என்ன சாராயம் குடிச்சுட்டு இருக்கானா, நீ பாட்டுக்கு கூடி, இதை கேட்டுட்டே கூடியின்பார். நான் இதை படிச்சுட்டு வரேன். கண்ணன் இங்கே பிறந்தான், கண்ணன் இதை செய்தான், இதை தினந்தோறும் ரெகுலராக பண்ணிட்டே வராரு பாருங்க. அவன் மெல்ல மெல்ல அந்த பாட்டிலை வச்சுட்டு கேட்க ஆரம்பிச்சான்.
அதுக்கப்புறம் இவர் எங்கெல்லாம் சொல்றாரோ அங்கெல்லாம் வர ஆரம்பிச்சான். இந்த மாதிரி ஆயிரமான பேர்களை அவர்கள் திருத்தி கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி உணர்வை அவர்களுக்கு ஊட்டி இன்னைக்கு ஒரு பெரிய மாபெரும் இயக்கமாக அதை வளர்த்திருக்கிறார்கள்னு சொன்னால் 65 வயசுக்கு மேல ஒரு கிழவரை சாதித்த சாதனை அது. அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நாம் இன்னைக்கு அத்தனை வயசு இல்லைன்னாலும் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே என்ன சௌகரியம் உண்டு, எனக்கு எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி தருவீர்களா, வந்து கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாளா? படிவங்கள் அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. எத்தனை பேர் வரலேங்கிறது சில பேர் சொல்லுவா. நிறைய பேர் வந்து சொல்றேன்னா வர வைக்கிறது தான் நம்ம வேலைங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம தான் வர வைக்கணுமே தவிர சில ஏற்பாடுகளை பண்ணணும். அது இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து தான், யாரும் மறுக்கவே இல்லை. ஆங்காங்கே பெரிய பெரிய தட்டுகள்லாம் வைக்கணும், பெயர் பலகையெல்லாம் போட்டு வைக்கணும், எல்லாம் நியாயம்தான். செய்தி அப்பப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். இப்போ கல்யாணத்துக்கு கூப்பிடுறா போல வருந்தி கூப்பிட வேண்டியிருக்கு. உபன்யாசத்துக்கெல்லாம் வாங்கோங்கிறத அப்பப்போ மெசேஜாக போட்டு, இவர் கூட பாருங்க அப்பப்போ ஸ்டேட்டஸாக போட்டு, தினந்தோறும் ஃபோட்டோ போட்டு, இது இங்கே நடக்கிறது வாங்கோ, இது இங்கே நடக்கிறது வாங்கோ. இவரிடத்துல பிடிச்ச ஒரு விஷயமே சொல்கிறேன், ஆர்கனைசர் எங்கேயும் இவ்வளோ அருமையாக உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கேட்கவே மாட்டான். நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்க, கண்ணிலேயே படமாட்டார். யார் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுறாரோ அவர் பெரும்பாலும் நம்ம கண்ணிலேயே படமாட்டார். அவர் சொல்வார், இதுக்காகத்தான் சுவாமி ஓடிட்டு இருக்கேன்வார். அவர் ஆற்றுக்கு போயிடுவார். ஆற்றுக்கு போய்ட்டு ஒரு காஃபியை சாப்பிட்டு சோபாவில் சாஞ்சிட்டு இருந்தாருன்னா இங்கே ஒருத்தருக்கு சொல்லிட்டு போயிருப்பார். சரியா 6:15 முடிச்சுடுறார். ஒரு 6:05 எனக்கு ஒரு மிஸ் கால் கொடு, நான் வரேன்னுவார். அவர் வரச்சே பார்த்தோம். நான் கூட நினச்சேன், சரி உபன்யாசத்துக்காக தான் யாரோ நமக்கு நிறைய சம்பாவனை எல்லாம் பண்ணணும்னு யாரையோ பார்க்க போயிருக்காரு போல் இருக்கு. அவர் நினச்சி அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார், அது வேற விஷயம். ஆனால் அவர் அதுக்குன்னு போயிருந்திருக்க மாட்டார். அதனால ஆர்கனைசர்ஸ் உட்காந்து கேட்கறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதில் எல்லாருக்கும் மெசேஜ் எல்லாம் போட்டு கூப்பிட வேண்டியிருக்கு. சரி, சில சமயங்கள் நமக்கு என்ன தோன்றும், சரி கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவான பேர்கள் வருகிறார்களா, கொஞ்சம் தளர்ந்து போவதுங்கிறது உண்டு. தளரவே கூடாது. ஒருத்தர் இருந்தாலும் அந்த ஒருத்தருக்காக வேண்டும் சொல்ல வேண்டும்ங்கிறது தான், அதுதான் நாம செய்ய வேண்டிய பணி. ஓரொருவர் உண்டாகில் அத்தனை கான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோதுன்னு மணவாள மாமனிகள் பாடினார். ஸ்ரீவச்சன பூஷணத்தை பள்ளலோகாச்சாரியர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் படிச்சு முன்னுக்கு வாங்கோன்னு சொன்னா மாமனிகள் சொன்னார். அதுனா அத்தனை சுலபமான விஷயமா போச்சா? ஓரொருவர் உண்டாகில், ஒருத்தர் அதனால ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு இறை அனுகிரகத்தை பெறுவதற்கு ஒருத்தன் தயாராகி நிற்கிறான்னு சொன்னால் அந்த ஒருத்தன் 1 கோடி பேருக்கு சமம்ங்கிறார். அதனால நாம் அந்த குறையெல்லாம் சொல்றதா, நம்ம முயற்சிகளை நாம பண்ணிட்டே இருக்க வேண்டும். இதை யாரிடம் கற்க வேண்டும்னா பகவானிடத்திலே கற்க வேண்டும். பத்தி உழவன் அவனுக்கு பெயர் சூட்டுகிறார்கள். ஒரு உழவன் விவசாய நிலத்திலே எப்படி கடுமையாக அவன் உழைக்கின்றானோ பலனை பகவான் இடத்துல விட்டுடுறான். அவன் உழைச்சிட்டே இருக்கா போலே நம்மை திருத்துவதற்கு, நம் அனைவரையும் வைகுண்டத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்து வருகிறான் பகவான். அந்த முயற்சிகளிலே ஒருபோதும் அவன் குறை வைப்பதே கிடையாது. அப்படித்தான் திரிபாத் விபூதியிலே பரிபூர்ணானுபவம் நடவான் இருக்க அது உண்டது உருக்காட்டாதே தேசாந்தர கதனான புத்திரன் பக்கலிலே பித்ருஹிருதயம் கிடக்குமா போலி. என்ன அழகா பிள்ளலோகாச்சாரியர் வர்ணிக்கிறார் பாருங்க. வைகுண்டத்துல ஒரு குறையும் இல்லை. நித்திய முக்தானுபாவியன்னு கீழே சொல்லிட்டேன். நித்தியர்களும் முக்தர்களும் பெருமானை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறையும் இல்லை. ஆனா அவர் பார்வை கீழே இருக்கான். எட்டி பார்த்துட்டு இருக்கார். இப்போ இந்த இடத்துல கூட நீங்க பார்த்துருக்கலாம், எல்லா இடத்துல எல்லாரும் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அங்கேருந்து வந்தார், அவருக்கு இடம் கொடுத்து இங்கே உட்காந்து வச்சுட்டா அந்த இடத்துல ஓரமா இருக்கிற சீட் கொஞ்சம் அவருக்கு சரி பண்ணணும். அப்படியே எட்டி பார்ப்பார் அவர், வேற எங்கேயாவது சீட்டு காலியா இருக்கா, கொஞ்சம் நல்லா பார்க்க தோதான இடத்துல போய் உட்காந்து போவோம். அந்த இடம் இப்போ சௌகரியப்படலேன்னு அர்த்தம். இன்னொன்று தெரிஞ்சவா யாராவது இருக்காளான்னு எட்டி பார்ப்பா. யாரா தெரியவா, நமக்கு தெரிஞ்சவா வந்திருக்காளா, யாரும் வந்திருக்க மாட்டான்னு நமக்கும் தெரியும். இருந்தாலும் எட்டி பார்க்கறதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருப்போம். அது மாதிரி எட்டி பார்க்குறோம் இல்லையா? அதை போல பகவான் கீழே பார்த்துட்டு இருக்கார். பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், இங்க என்ன குறைன்னு நீ கீழே பார்க்குற? பெருமாள் சொன்னார், பெரிய குறை இருக்கே, அந்த குழந்தைகள்லாம் தள்ளியே இருக்காளே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றார். அவர்களும் இங்கே வந்து சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கிறத விட்டுட்டு அங்கே அல்லல் படுகின்றார்களே. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டினார். ஒரு தகப்பனாருக்கு பல பிள்ளைகள், 10 பிள்ளைகள்னு வச்சுக்கோங்க. 9 பிள்ளைகள் கூடவே வசிக்கிறார்கள். ஒரு பிள்ளை ஃபாரின்ல இருக்கான். ஒரு பண்டிகை வந்தது, பொங்கல் வந்தாச்சு, 9 பிள்ளைகள் கூட இருக்கா. தகப்பனார் அப்போ கூட மூஞ்சி வாடியே இருக்கும். ஃபோன் அப்பப்போ பார்க்குறார், வாட்ஸ்ஆப்பை செக் பண்ணிகிட்டே இருக்கார், ஏதாவது கால் வந்திருக்கான்னு கேட்டுட்டே இருக்கார். 9 பிள்ளைகளும் கேட்டால் கூடவே இருக்குமே, ஏன் மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுட்டு இருக்கேன்? நீங்கள்லாம் கூட இருந்தாலும் மணி ஆச்சே, இன்னும் அவன் ஃபோன் பண்ணலையே, அவன் ஃபோன் பண்ணாதான் எனக்கு ஒரு திருப்திங்கிறார். ஏன்னா எங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதான்னா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. உங்களில் யாராவது வெளிநாட்டில் இருந்தாலும் இப்படி தான் இருப்பேன்.
என்னை விட்டு தள்ளி இருந்தால் நான் படும் பாடு இதுதான். ஒருத்தன் தள்ளி இருக்கான், மனசு அவனையே சுத்தி சுத்தி வருது, சொல்றோமா இல்லையா? அதை போலத்தான் இந்த இடத்துல பகவானும் அங்க அத்தனை பேர் இருந்தாலும் அவர் பார்வை நம்மிடத்திலேயே இருக்கிறது. அதுக்கு தான் நம்மளெல்லாம் அழைச்சின் போகணும்னு அவதாரம் எல்லாம் பண்றார். நேற்றுக்கே சொன்ன வைகுண்ட ஏகாதசியினுடைய மகத்துவம் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையோ? வைகுண்ட ஏகாதசினா என்ன சிறப்பு? சொர்க்கவாசல் திறப்பு விழா. சொர்க்கவாசல்னு சொல்றது அத்தனை உச்சிதம் என்று பரமபத வாசல், ஸ்ரீ வைகுண்ட வாசல் அப்படின்னு தான் அதை சொல்ல வேண்டும். அது திறக்கப்படுகிறது. அது திறக்கிறதுனா எல்லாம் போட்டி போட்டு போய் மிதிச்சுட்டு வருவா பாருங்க. அது போய் மிதிச்சுடணும், வாசலை மிதிச்சுட்டு வந்தா தான் ஒரு திருப்தி. இப்படின்னு போட்டி போட்டு வருவா. பகவான் ஒரு தடவை வேடிக்கையா சொன்னார்னு வச்சுக்கோங்க, அப்ப மிதிக்கிற வாழ்க்கை அப்பயே மோட்சம்னு மட்டும் நான் சொல்லி பார்க்கறேன், அந்த இடமே காலியா இருக்கும். நீங்க எத்தனை வாட்டி வேணும்னா போட்டு போட்டு வந்துடலாம். இப்ப மிதிச்ச வாழ்க்கை இப்பவே அந்த இடத்துல தட்சணமே மோட்சம்னுட்டா பிடிச்சு தள்ளுறதுக்கு வேணும் தான் போவோம். நம்ம சில பேர் அழிச்சுன்னு போடுவோம். அங்கே நிற்கிறார் பாருங்க, ரூபா கொடுத்துட்டு கூட அவர் தான், நான் போய் பிடிச்சி தள்ளினா தெரிஞ்சு விடும், நான் தான் தள்ளினேன்னு விட்டு உமக்கு ரூபா தரேன், நீர் போய் தள்ளி விட்டு வந்துவிட வேண்டியதுன்னா ஆளை காட்டுங்கோ அப்படின்னு வரவர். அவர் அதே பிளான்ல இருப்பார். தள்ளி விட வரவாள் நாமளும் பிடிச்சி கையோட சேர்த்து இழுத்துன்னு போடணும்னு நினைச்சிட்டு இருந்தா இவரும் போக வேண்டியது தான். அப்போ அந்த இடத்துல போய் பரமத வாசலை மிதிக்கிற வாளுக்கெல்லாம் அந்த கணமே முக்தின்னு பகவான் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ரொம்ப பாதுகாப்பெல்லாம் போட்டு அதுக்கு பெரிய பூட்டெல்லாம் மாட்டி வச்சு இங்கே ரொம்ப அபாயகரமான பகுதி, டேஞ்சர் ஜோன் அப்படின்னு போட்டுட்டு என்னன்னா எலும்புக்கூடு படம் எல்லாம் அந்த எலும்புக்கூடு மூஞ்சியெல்லாம் வச்சுருவா. அதில் மொத்தத்தையும் இதெல்லாம் வச்சுட்டு கிட்டையே வராதிங்கோ, அபாயகரமான பகுதின்னு வச்சுட்டு அது பெரிய ஒரு ஹாரர் எஃபெக்ட் கொடுத்துருவா அந்த இடத்துக்கு. பெருமாள் பார்த்தார், சரி பாவம் ஏதோ ஆசைப்பட்டுட்டு அதுக்கு தான் ஆசைப்படலை, இதுக்காவது ஆசைப்படுறாளேன்னா அவருக்கு ஒரு திருப்தி. அதில் அந்த வைகுண்டத்துக்கு கூப்பிட்டா தான் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். சரி இந்த வாசலையாவது மிதிச்சுட்டு ஒரு திருப்தி, நமக்கு ஒரு திருப்தி அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். அதிலே அப்போ வைகுண்ட வாசல் அது திறக்கறான்னு சொன்னாலே ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இதை குழந்தைகள் கிட்ட தான் நாம கத்துக்கணும். நாம எல்லாம் என்ன சொல்லுவோம், திறக்கறா போறோம், குழந்தை எப்படி தெரியுமா கேட்கும், அதை ஏன் மூடி வச்சிருந்தான்னு கேட்கும். இதுதான் நமக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற வேறுபாடு. நல்ல அறிவாளிகள் குழந்தைகள். நாம் என்ன சொல்லுவோம், நாளைக்கு வைகுண்ட வாசல் திறக்கிறார்கள், குழந்தை என்ன கேட்கும், அதை ஏன் மூடி வச்சிருந்தா, இப்ப ஏன் திறக்கிறா? இந்த கேள்வியிலே தான் மொத்த மர்மமும் அடங்கி இருக்கிறது. ஆச்சரியமான பதில்கள் எல்லாம் இந்த கேள்விக்குள்ளதான் இருக்கு. அது மூடப்பட்டதுனால் ஏதோ காரணத்திற்காக மூடப்பட்டது. அது என்ன காரணம்? பகவான் கண்ணனாக பிறந்தார். காஞ்சி பிரதிவாத பயங்கர மகாவித்வான் அண்ணங்கராச்சாரிய சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். கண்ணனாக பிறந்த போது ஒரு பிரதிஜையோட வந்தான் பகவான், நான் போறேன், அத்தனை பேரையும் அழிச்சுட்டு வர போறேன். பக்கத்தில் இருக்கிற தாயார்கள்லாம் சொன்னாலாம், எப்ப போனாலும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் போறேன், மொத்த பேரையும் கூட்டிட்டு வர போறேன். ஆனா வரச்சேலாம் தனியாளாத்தான் தலையை தொங்க போட்டுன்னு வந்துட்டு இருக்க, உனக்கு இதே வேலையா போச்சு, எங்களுக்கும் இதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுன்னுட்டா. பெருமாளுக்கு வந்ததே கோபம். இந்த வாட்டி பார், கண்ணனா பிறந்து கீதையெல்லாம் உபதேசித்து ஒருத்தரையும் விடுறதா இல்லை, நான் மொத்த பேரையும் அழைச்சிட்டு வரனா இல்லையா நீங்க பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தார். கீதையெல்லாம் உபதேசிச்சார். கேட்ட அர்ஜுனனே பின்னாடி அதை மறந்து போச்சுன்னுட்டான். நாமெல்லாம் எம்மாத்திரம். அர்ஜுனனே கேட்டான், நீ என்னமோ சொல்லிட்டே இருந்த, வளவள வளவளான்னு பேசிட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை, திரும்ப சொல்ல முடியுமா? அதெல்லாம் உபதேசிக்க முடியாதுன்னுட்டார் பெருமாள். குரத்தாழ்வான்றதுல கேள்வி கேட்கப்பட்டது. அர்ஜுனன் ரொம்ப வேண்டப்பட்டவனாச்சே, அர்ஜுனன் அத்தனை சொன்னானே, திரும்ப சொல்லுனால் ஏதோ அனுகீதைன்னு சுருக்கமா ஏதோ சொல்லிட்டாரே தவிர அந்த கீதையை திரும்பவும் முழுவதுமாக அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசிக்கவில்லை. ஏன் உபதேசிக்கவில்லைங்கிறது கேள்வி. குரத்தாழ்வான் அழகா பதில் சொன்னார். திரௌபதி குழல் முடியாமல் இருந்தாள். இந்த பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் கூட ரொம்ப அழகா, சபதத்தில் ரொம்ப அழகா பாடுறாரு. இதை பாவி துச்சாதனனுடைய செந்நீர் கொண்டு வா, அதை தலையில பூசிக்கொள்ள வேண்டும், ரொம்ப அழகா வர்ணிச்சுப்பார் அந்த கட்டத்தை எல்லாம். அப்ப அவள் தலைவிரி கோலமாகத்தான் நெடுநாள் வாழ்ந்தாள். அவ என்ன சொல்லிட்டா, இந்த துரியோதனனும் துச்சாதனனும் என்று மடிந்து கீழே விழுகின்றார்களோ அன்னைக்குத்தான் நான் அவர்களுடைய குருதியையே என் தலைக்கு எண்ணெய் போல பயன்படுத்தி என் தலையை முடிய கடவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கா. கண்ணன் தன்னுடைய சகோதரியாகவே திரௌபதியை பாவிக்கிறான். ஒரு சகோதரி இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எந்த அண்ணனுக்காவது மனசு ஒப்புமா? அதுவும் 5 கணவன்மார்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கிற போது இந்த பெண்ணினுடைய இந்த அமங்கலமான வடிவத்தை பார்த்தானால் மனம் பதவதைக்கிறது பெருமானுக்கு. அதனால காத்துட்டே இருந்தானா, எப்படியாவது அந்த துரியோதன துச்சாதனாதியர்களை முடிச்சுட்டு இவள் திரும்பவும் குழல் முடிவதற்கு நாம் ஏற்பாடு செய்தாக வேண்டும். இது மனசுல ஓடிண்டே இருக்கு. இப்ப அர்ஜுனன் வேற சண்டை போட மாட்டேன்னு அப்புறம் திரௌபதி தான் கண்ணு முன்ன வந்து போறா. ஐயோ, அவளை எப்படி நான் காப்பாத்துறது? அவளை திரும்பவும் மங்களமான ஒரு உருவத்திலே ரூபத்திலே நான் பார்க்க வேண்டுமே. அப்போ அவளுடைய குழல் முடியப்பட வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் கீதையையே உபதேசித்தான். அர்ஜுனனுக்கு ஞானத்தை ஊட்டணுங்கிறது பெருமானுடைய நோக்கம் அன்று, திரௌபதியை பழையபடி பார்க்கணுங்கிறது தான் ஆசை. இது ரொம்ப அழகான விளக்கம். இன்னொரு விளக்கமும் ரொம்ப அழகா சொல்லுவா. கண்ணனுக்கு உண்மையில கோபம் யார் பேர்ல? கூறத்தாழ்வான் சொன்னார், துரியோதனாதியர் பேர்ல இருந்த கோபத்தை விட பாண்டவர்கள் பேர்ல தான் கோபம் அதிகம். அவர்கள் அதுவும் தர்மபுத்திரன், அவன் எண்ணமாக சூதாட்டத்திலே இவளை பணயமாக வைக்கலாம்.
அது பெரிய தவறு இல்லையா? இந்த பெண்ணை பணயம் வைத்து ஆடியதே தவறு. நான் கொல்லணும்னா அந்த 5 பேரைத்தான் கொல்லணுங்கிறார் கண்ணன். உண்மையில எனக்கு கோபம்ங்கிறது அந்த 5 பேர்ல தான். ஆனா துரியோதனாதியர்களை கொல்ல வேண்டியதா போச்சு. அந்த 5 பேரை கொல்லல. ஏன் கொல்லலைன்னா கொன்றால் நட்டம் திரௌபதிக்கு தாங்கிறதுனால கொல்லலைங்கிறார். கோபம் அவர்கள் பேர்ல தான். ஆனா அவளை நான் கொன்னுட்டு முடிச்சுட்டேன் எல்லா பாவியையும்னா என் தங்க அழுதுன்னு தான் இருப்பா அதுக்கப்புறம். அதனால அவள் கண்களிலே கண்ணீரை பார்ப்பதற்கு நான் சக்தி உடையவன் அல்லேன். அதனால அவளுக்காக இந்த 5 பேரை விட்டு வச்சிருக்கேனே தவிர இல்லைன்னா இந்த 5 பேரை தான் முதல்ல போட்டுருவேங்கிறார் பெருமாள். அப்ப திரௌபதியின் இடத்துல எத்தனை அன்பு வைத்திருக்கிறார். அப்ப அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணினதுங்கிறது பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். பார்த்தனை ஒரு பிரபன்னனாக, பிரபன்னன் பிரபத்தி செய்தவன், சரணாகதன், அவனை பிரபன்னனாக பெருமான் மதித்து உயர்ந்த கீதா சாஸ்திரத்தை அவன் பொருட்டு சொல்லுவதாக நமக்கும் கொடுத்திருக்கிறான். இது நமக்கும் சேர்த்தே தரப்பட்டிருக்கிறது. வியாஜீகிருத்தியன்னு சொல்லுவார்கள். அர்ஜுனனை வியாஜமாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த கீதையை நமக்கு கொடுத்து இந்த கீதையை கேட்டா எல்லாம் நம்மளோட வந்துருவான்னு நினைச்சிட்டு பெருமாள் சொல்லிட்டே இருந்தார். அவர் ஆரம்பிச்சப்ப நம்ம தூங்க ஆரம்பிச்சாச்சு. அவர் பார்த்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து அப்படி பார்த்துட்டு எல்லாம் வரத்துக்கு தயாரானால் கொரட்டை விட்டு கொண்டு அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கா. ஒருத்தர் காதலையும் விழலை. அதே கீதையில நம்மளை வெசுட்டு கிளம்பிட்டார். அவஜானந்தி மாம் மூடாஹா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவமஜானந்தஹ மமபூத மகேஸ்வரம் தானஹம் த்விஷதः க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரமசுபானாசுரீஸ்வேவ யோனிஷு. இதெல்லாம் நம்மளெல்லாம் வச்சுட்டு போயிருக்கார் அவர். அவஜானந்தி மாம் மூடாக, எல்லாம் முட்டாள் பயல்களாக இருக்கிறார்கள். ஒருத்தனுக்கும் அறிவே இல்லை, என்னை தெரிஞ்சுக்கவே இல்லை. நான் கரடியாக கத்தினாலும் என் கூட ஒருத்தரும் வரலை இப்படிலாம் சொல்லிட்டு தனியாக போறார். திரும்பவும் பாவம் தலையை தொங்க விட்டு கொண்டு இந்த வெராவல்ங்கிற க்ஷேத்திரம் இருக்கு பாருங்க, பிரபாச தீர்த்தம் சோமநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பாலகா தீர்த்தம்ங்கிற இடத்துல இன்றைக்கு போனாலும் ஒரு அரசமரத்து அடியிலே ஜரங்கிற ஒரு வேடனாலே அம்பு அடிக்கப்பட்டவனாய் பெருமான் அங்கிருந்து வைகுண்டத்திற்கு கிளம்பினான்கிறது இன்றைக்கும் போனால் தரிசிக்கலாம். ரம்யமான இடத்துல, அமைதியான இடத்துல பகவான் கிளம்புவதற்கு தயாரான நிலையிலே காட்சி தருகிறார். அக்கம் பக்கம் ஒருத்தர் கிடையாது, தனி ஆள். அப்படித்தானே போயிருக்கார் அவர். பெரும்பான்மை யாதவ ஜனங்கள் பெருமான் கண் முன்பாகவே முடிந்து போய்விட்டார்கள். தனியாத்தான் போறார். போனப்ப மேல தாயார்கள்லாம் தயாரா மங்கள ஆரத்தி எடுக்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தாளாம். அவள்லாம் பேசியிருந்தாளாம். இது வாட்டிக்கு வாட்டி போச்சேலாம் எல்லாரையும் அழிச்சுன்னு வரேன்னு தான் போகும். இந்த வாட்டியும் தனியாக வரும். என் பேச்சை வேணா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் எல்லாம் ஒரு பையனை இதை மதிச்சு கூட வரத்துக்கு தயாராகவே இல்லை. நம்ம கொஞ்சம் கிண்டலும் கேலியும் பண்ணோம்னா நமக்கு பொழுது போயிடும். அதனால வேணும்னே நம்ம எல்லாம் ஆரத்தி தட்டு, கற்பூர ஆரத்தி, மாலை, சந்தனம் எல்லாம் வச்சுட்டு வரவேற்போம். கண்ணன் அப்படி தலையை குனிஞ்சுட்டு உள்ள போறார். எங்க மீதி பேர்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காளா, எங்கேயாவது நின்றுட்டு இருக்காளா? எத்தனை கோடி பேர் வந்திருக்கா கூட? 800 கோடி பேர் இருக்கிற மக்கள் தொகை. அதுல ஒரு 400 கோடி பேராவது கூட வந்திருக்காளா? இப்போ அவள்லாம் எங்க அப்படின்னா பெருமானுக்கு வந்ததே கோபம். உங்கள் கேலி கிண்டல் எல்லாம் தள்ளி வையுங்கள். எத்தனை முயற்சி செய்தும் ஒருத்தனும் என் பேச்சை கேட்டு வரவே இல்லை. யாரும் வராததற்கு வைகுண்டத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்து யாது பிரயோஜனம்? அதை நன்னா அழுத்தி சாத்துங்கோ, பூட்ட போடுங்கோன்னுட்டார் பெருமாள். வைகுண்டத்தினுடைய கதவுகள் கிருஷ்ணாவதாரம் முடிந்தவுடன் சாத்தப்பெற்றன, மூடப்பெற்றன. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள்ல பெருமான் மனசு திரும்பவும் இறங்கித்து. சரி, இவர்களை நாம் இப்படியே விட்டுட்டா வேற யார் கதி இவர்களுக்கு? நாம கூட்டாலும் வரமாட்டேங்கிறா, என்ன பிரயத்னம் பண்ணினாலும் இவர்களை அழைத்து கொண்டு வருவது சாத்தியப்பட மாட்டேன் என்கிறது. அப்ப என்னதான் செய்யறது? அப்பதான் ஒரு நினைவு வந்தது. முள்ளை கொண்டு முள்ளை எடுக்குமா போலே அடியவர்களை கொண்டே, பக்தர்களை கொண்டே, மனிதர்களை திருத்த வேண்டும் தீர்மானிச்சுட்டார். மனிதர்கள்ல சில பேரை ஆழ்வார்கள்ங்கிற உயர்ந்த பதவி கொடுத்து அழகு பார்த்தார். அதாவது ஆத்மாக்களிலே சிலரை ஆழ்வார்களாக தேர்ந்தெடுத்தார். இங்க ஒரு நியாயமான கேள்வி நம்ம கேட்கலாம். ஏன் சுவாமி, அப்ப நம்மள சில பேரைத்தான் அவர் ஆழ்வார்களாக ஆக்கினாரா? ஆமாம்ங்கிறது தான் பதில். சரி, ஆமான்னு சொல்லிட்டீரோ இல்லையோ? என்னையே ஆக்கல, இவரையே ஆக்கல, அவரையே ஆக்கல, இல்ல உங்களையே ஆக்கல, நம்மளேருந்து சில பேரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அந்த கௌரவத்தை நமக்கும் கொடுத்துருக்கலாமே. எங்களெல்லாம் ஏன் வஞ்சிச்சுட்டார், நம்மளெல்லாம் இப்படி ஏமாத்திட்டார் என்னால் பட்டத்துக்குரிய ஆணையமரசும் செய்யுமவை ஆராயாதுன்னு நாயனாருடைய அழகான ஸ்ரீசுக்தி ஆச்சாரிய ஹிருதயத்திலே சாதிக்கிறார். ஒரு யானை இருக்கு ஒரு தேசத்துல, பட்டத்து யானை அதுதான். அந்த தேசத்துல யாரும் ராஜாவே இல்லை. அடுத்த ராஜாவை எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு ஒரு மீட்டிங் போட்டா, யானை தும்பிக்கையில மாலையை கொடுத்துருங்கோ, அது யார் கழுத்துல போடுறதோ அவர் தான் ராஜா. நான் யானைக்கு முந்தா நாளே போய் நிறைய ஒரு வாழைத்தாரெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம். வாழைப்பழமா அதுக்கு ஊட்டுட்டு அதுன்னா சாட்டுது. வேற ஒரு மண்டபத்து ஓரமா அப்படி கை கட்டி நின்றுட்டு இருப்பேன். இப்படி தலையை ஆட்டினேன்னா நான் தான் உனக்கு நான் சமிக்ஞை கொடுக்குறேன், சிக்னல் கொடுக்குறேன்னு அர்த்தம். நீ வந்து அந்த மாலையை அப்படியே என் கழுத்துல போட்டுடுவியாம் அப்படின்னா அது ஏதோ புரிஞ்ச மாதிரி தலையாட்டுமே தவிர யானையை வசப்படுத்தி அந்த மாலையை என் கழுத்துல போட்டுக்கிற அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் கிடையாது. நான் சொன்னா யானை கேட்க போறதும் கிடையாது. அதை தாண்டி போயிட்டே இருந்தா யானை வாழைப்பழம், வாழைத்தாறு, நான் தான்
சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அது வேணா தும்பிக்கையால போடுமே தவிர நம்ம கழுத்துல மாலையெல்லாம் அது போடாது. இது முதல் உதாரணம். ரெண்டாவது சொன்னா, ஒரு ராஜா, அவனுக்கு அநேகம் பத்தினிகள், ஒரு பத்தினி கிட்ட அவன் போறதே இல்லை, பேசுறதே இல்லைன்னா, நான் போய் ராஜா பக்கத்துல போய் உட்காந்து அவன் தொடைய தட்டுனா, ராஜா அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறியா, இது ரொம்ப தப்பு, அவளோடும் நீ இருக்க வேண்டும், நேரத்தை அவளோடையும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், அவளும் உனக்கு மனைவிதான் உபதேசம் பண்ண போனேன்னா, நீ அவன் என்ன சொல்லுவ, முதல்ல கையிடுறா, நீ யாருன்னு கேட்பான். நீ யார் எனக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்க, ராஜா பக்கத்தில் உட்காந்து ராஜாவுக்கு சொல்ற அளவுக்கு உனக்கு அத்தனை தெனாவிட்டு வந்துருத்தா அப்படின்னு அவர் கேட்பார். இதை நாயனார் ஏன் சொல்றாருன்னா, ஒரு சாதாரண யானையையே நம்மால வசப்படுத்த முடியாதுன்னு சொன்னால், தென்னானாய் வடபானாய் குடபாலானாய் குணபால மதயானாய்ன்னு 4 திக்குக்கும் 4 யானையை போல கட்டி போடப்பட்டிருக்கிற பகவான். ஸ்ரீரங்கத்தில் போனா அங்க ஒரு யானையா இருக்கார், திருமலைக்கு போனா ஒரு யானையா இருக்கார், திருமாலிருஞ்சோலைக்கு போனா யானையா இருக்கார், திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் ஒரு யானையா இருக்கார், காட்டுமன்னார் கோயில்ல ஒரு யானையாட்டம் சேவை சாதிக்கிறார். இப்படி எல்லா பக்கத்திலும் யானையை கட்டி போட்டா போல பகவான் நிற்கிறார். அவர் சுதந்திரர் அல்லர். அதனால தான் நம்மாழ்வாருக்கு பராங்குஷர்னு பேர். என்ன அழகா பேர் வச்சிருக்கா பாருங்க, பராங்குஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்குஷம், அங்குஷம்னா மாவட்டி, யானையை அடக்குவதற்கு பயன்படுகின்ற ஒரு பொருள் இருக்கு பாருங்க, சாதனம், அதற்கு அங்குஷம்னு பேர். தமிழ்ல மாவட்டின்வா, ஆனா தமிழ்ல யாருக்கும் பேர் தெரியாது, அங்குஷம் தான் தெரியும். அங்குஷம்னா அத்தனை பேர் யானை வாங்கல, இன்னும் அங்குஷம் வாங்கியாச்சு, யானை தான் வாங்கணுன்ற இல்லையோ. என்ன சுவாமி யானை வாங்க போறீராமே? ஆமா, அங்குஷம்லாம் வாங்கிட்டுட்டேன். அது எவ்வளவு? 10 ரூபா. யானை கோடி ரூபா. அப்ப அங்குஷம் வாங்கிட்டு வருது ஒரு பெரிய விஷயமா? ஆனா அந்த அங்குஷத்திற்கு யானை வசப்படுகிறது. யானையை கட்டுப்படுத்த அங்குஷம் உபயோகப்படுறதோ இல்லையோ, பகவானாகிற யானை அது ஒருவர் கையிலும் அகப்படாமல் திமிரித்திரியும் யானை. அந்த யானையை வசப்படுத்துவதற்கு ஒரு அங்குஷம் போன்றிருப்பவர் பராங்குஷன். நம்மாழ்வார் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே கேட்டுடுவாராம், தாண்டி போகவே மாட்டார். வேதத்தின் முன் செல்க, வெறிஞ்சன் முதலானோர் போதத்த ஞானக் கொழுந்தின் முன் சொல்க, தென்குருகூர் புனிதன் கவிவோர் பாதத்தின் முன் செல்லுமே தொல்லமூல பரஞ்சுடரேன்னு கம்பநாட்டாழ்வார் பாடினார். ஷடகோபரந்தாதின்னு பாடியிருக்கார். கம்பராமாயணத்தை முதல்ல எழுதினார். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் கிட்ட போய் அனுமதி கேட்டார். சுவாமி கம்பராமாயணம் எழுதியிருக்கேன், அரங்கேற்றம் பண்ணணும்னு ஆசை. யாரை பாடினீர்? ரங்கநாதன் கேட்டார். உம்மத்தான் பாடியிருக்கேன். ஷடகோபனை பாடினையோ? அடுத்த கேள்வி கேட்டார். ஆழ்வார பாடினையா இல்லையான்னு கேட்டார். கம்பர் கெட்டிக்காரர், சொல்லணுமா அவர் கெட்டிக்காரருங்கிறதுக்கு? ஆழ்வார் பாடிய உம்மை பாடியிருக்கிறேன்னார். இந்த சால்ஜாப்பெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல ஆழ்வார பாடு, அப்புறம் அரங்கேற்றத்தை பத்தி சிந்திக்கலாம்னுட்டார். உடனே ஷடகோபரந்தாதின்னு எழுதியிருக்கார். அதுல ஒரு பாட்டு என்ன அழகா சொல்றாரு பாருங்கோ, வேதத்தின் முன் செல்க, விரிஞ்சன் முதலானோர் கோதத்த ஞானக் கொழுந்தின் முன் செல்க, தென்குருகூர் புனிதன் கவிவோர் பாதத்தின் முன் செல்லுமே தொல்லமூல பரஞ்சுடரே. வேதம் பகவானை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா. வேதம் இன்னைக்கும் பகவானை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. திவ்யதேசங்கள்ல போய் பார்த்தோம்னா பகவானுக்கு பின்னாடி தான் வேத பாராயணம் பண்ணிட்டு போறவா போயிட்டே இருப்பா, தேடிட்டு போயிட்டே இருப்பா. விசின்வந்தி வேதாகான்னு பராசர பட்டர் சொல்றார். வேதம் பகவானை தேடிண்டே இருக்குங்கிறார். தேடுறாளா? ஆனா பகவான் யாரை தேடிட்டு போயிட்டு இருப்பார்? திவ்ய பிரபந்தம் பாடுகின்றவர்களை தேடி போயிட்டு இருப்பார். அப்படின்னு ஒரு கட்டுரையில எழுதினேன். தேவப்பெருமாளுக்கு சுரராஜன்னு திருநாமம். சுரர்கள்னா தேவர்கள், அதுதான் தேவராஜன். சுரராஜன் சொன்னால் தேவராஜன்கிறது அர்த்தம், தேவப்பெருமாள். அப்படின்னு எழுதினேன். சுரராஜன் சொல்லக்கூடாது, சுரராஜன் தான் அவரை சொல்லணும். பாசுரங்களுக்கு வசப்பட்டவராக தம்மை ஆக்கி கொண்டிருக்கிறார். பாட்டு பிச்சன் அப்படின்னு அவருக்கு திருநாமமே இருக்கிறது. பாசுரங்களுக்கு வசப்பட்டவராக இருக்கிறபடினாலே இவர் பாசுரராஜன். அதுக்கு மேல இன்னொன்று எழுதினேன். பெருமானுக்கு வரதராசன் திருநாமம் இருக்கும் இல்லையோ? பாசுரங்களை பாடுறவாளை எப்படி சொல்லணும்னா வதனராசர்கள்னு சொல்ல வேண்டும். தேவப்பெருமாள் வரதராசர், அவர் முன்ன பாட்டு பாடுறவா வதனராசர்கள். வதனம்னா முகம். முகத்திற்கு ஏது அழகுன்னா பாசுரங்களை பாடுகை, அதுதான் அழகு. இனிய சொற்களை பேசுகை, பாசுரங்களை பாடுகை, குணானுபவம் பண்ணுகை, அதுதான் வதனத்திற்கு சோபையை தரும், அழகை தரும். அப்ப ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவாளா இருக்கான்னா முகத்திலே சோபை உடையவர்கள். ஏன்னா அருளி செயல பாடியிருக்கா. வதனராசர்கள், முக ஒளி, முகத்தினுடைய அழகு வாய்க்க பெற்றவர்களுக்குள்ளே அரசர்கள் என்ன தகுந்தவர்கள் ஆழ்வார்கள். அப்ப வரதராசனுக்கு யாரை பிடிக்கும்னா வதனராசர்களைத்தான் பிடிக்கும். வதனராசர்கள்னா ஆழ்வார்கள். அவர்களாலே பாடப்பட்ட பெருமாள் வரதராசர். சுரராஜனா இருந்தவன சுரராஜனா ஆக்கின பெருமா ஆழ்வார்களையே சாரும் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அப்ப பெருமாள் இந்த பாசுரங்களுக்கு வசப்பட்டவரா இருக்கார். பாசுரங்களை தேடி போயிட்டு இருப்பார். வேதம் பகவானை தேடுறது, பகவான் பாசுரங்களை தேடி போயிட்டு இருக்கார். கம்பர் அதைத்தான் சொன்னார், நீ வேதத்தின் முன்னே செல்லலாம். பிரம்மா போட்ட கட்டளை, சிவன் போட்ட கட்டளை, மற்ற தேவதைகள் போட்ட கட்டளை, இது எதுவும் பகவானை கட்டுப்படுத்தாது. எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவர் போயிட்டே இருக்கலாம். பெருமாள் கேட்டார், என் பெருமை என்ன தெரிஞ்சுட்டு இருக்கே, ஒருத்தரால் என்ன கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத நன்னா சொன்னேன்னார். இல்ல இல்ல, இரு, ஒருத்தர் இருக்கார். அது என்ன ஒருத்தர் இருக்கார், அந்த ஒருத்தர் கூட வேண்டியது கிடையாது.
தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாவசைந்தால் நாடசையுங்கிற இல்லையோ, அந்த மாதிரி பெருமையோட திருநாவியருடைய பிரானான ஆழ்வார் இருக்கார். அவர் பாடியிருக்கிற திருவாய்மொழியிலிருந்து ஒரு பாட்டு எடுத்துக்க வேண்டாம், சில வரிகளை எடுத்துக்க வேண்டாம், சில வாக்கியங்களை எடுத்துக்க வேண்டாம், ஒரே ஒரு எழுத்து, அந்த எழுத்தை தாண்டி மீறி போய் உன்னாலே நிற்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னுட்டாரு பெருமான். அது முடியாது. ஆழ்வாருடைய வாக்க மீறிட்டு போற சாமர்த்தியம் சக்தி எனக்கு கிடையாதுன்னுட்டார். இன்னொன்னு, ராஜாக்கள் கீழே ஒரு நாள் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, ராஜாக்கள் இப்படி உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, தலையில பெரிய கிரீட்டம் போட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் தான் ராஜா இப்படி உட்காந்துருக்கேன், என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இங்க வந்துட்டோ நீங்க தான் எம்பி என் காதுல சொல்லணுமா, நான் அப்படி குனிஞ்செல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா ராஜா இல்லையோ, கிரீடத்தை அப்படி உனக்காக நான் சாய்ப்பேனா, நீ வேணும்னா ஒரு ஸ்டூல் கூட போட்டுக்கோ, எழுந்து நின்று அப்படி வந்து என் பக்கத்துல பயபக்தியோட கனிவோட சன்னமான குரல்ல சொல்ல வேண்டியது உன் கடமை. அவர் ராஜா இப்படித்தான் கேட்பார், அப்படின்னு ரொம்ப கௌரவமா தலையாட்டிடுவார். அப்ப பகவான் ராஜாதி ராஜன், எத்தனை பெரியவர் அவர், சர்வேஸ்வரேஸ்வரன் உடையவர். ராமானுஜர் பகவான் சொல்லும் போது சர்வேஸ்வரன் சொல்றது அவருக்கு திருப்தி இல்லை. ஏன்னு கேட்டா அவர் சொல்றார், எல்லாரும் சொல்லிக்கிறான் தான் சர்வேஸ்வரன். அதனால பகவான் எப்படி சொல்லணும், சர்வேஸ்வரன் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கெல்லாம் எவன் ஒருவன் ஈஸ்வரனாக இருக்கிறானோ அவன் சர்வேஸ்வரேஸ்வரன். யாம் கடவுள் என் இருக்கும் அவர்க்கெல்லாம் ஆம் கடவுள், இது மிக்க பெருந்தெய்வம், இளந்தெய்வம் அன்றிது, இது சாதாரண தெய்வம் கிடையாது, இது மிக்க பெருந்தெய்வம். அதனாலதான தேவராஜன் பகவான் கொண்டாடப்படுறானோ இல்லையோ, அவர் ராஜாதிராஜன். ஏதோ 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் அதிகபட்சம் 30 ஆண்டு காலம் நம்மள ஆள போற ஒரு ராஜான்னா அவரே தலையை சாய்க்க மாட்டாராம். அவர் சாய்ப்பாரா? ஒருபோதும் ஒருத்தருக்கும் சாய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஆழ்வார் பாடுறாருன்னா தானா சாயுமா. ஆழ்வார் பாட்டை கேட்கணும்னு சொல்லிட்டா இன்னும் பக்கத்துல வந்து சொல்லும்னுட்டு அந்த கிரீடத்தை சாய்த்து கொண்டு பெம்மான் மகுடம் சாய்க்கும்படிக்கு கவி சொல்லு தமிழ்கடலேன்னு சொல்லுவார்கள். ஆழ்வாருக்கு இருக்கிற பெருமை அதுதான். பெம்மான்னா பெருமான் அர்த்தம். மகுடம் சாய்க்கும்படிக்கு, அந்த மகுடத்தை அப்படி சாய்த்து கொண்டு தென்னாதெனாவென்னு வண்டு முரளும்னு சொல்றா போல, ஏதோ தேனுண்ட வண்ட போல பகவான் அப்படியே கழித்திருந்து இப்படி அப்படியும் ஆடின்றிருப்பார். அத்தனை பெருமை அவருக்கு இருக்கிறது. ஆக பாசுரங்களுக்கு வசப்பட்டவராக இருக்கிறார். திவ்ய பிரபந்தம் பெருமானை தொடர்ந்து கொண்டே போகிறது. நம்மாழ்வாருடைய வைபவமே தனி. ஆகவே பகவான் ஆழ்வார்களை பிறப்பித்தான். இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, என்னையோ உங்களையோ ஏன் ஆழ்வார ஆக்கல? ரொம்ப சிம்பிள், அவர் இஷ்டம், முடிஞ்சு போச்சு. ஒரு யானையை நம்மளால சொல்ல முடியாது, ஒரு ராஜாவை நம்மளால கேள்வி கேட்க முடியாது, அவரை போய் கேள்வி கேட்க முடியுமா? அதனால ஆழ்வார்கள்னு சில பேரை 10 பேரை தேர்ந்தெடுத்தார். இல்ல முதல்ல கவி ஆண்டாளை சேர்த்தா 12 வச்சுக்கோங்க. அவர்களை கொண்டு தன்னை பாடுவித்தான் பெருமான். திவ்ய பிரபந்தங்களும் வேதங்களைப் போல அனாதி, நன்னா தெரிஞ்சுக்கோங்க. திவ்ய பிரபந்தங்களும் வேதங்களைப் போல அனாதி. அப்ப ஆழ்வார்கள் என்ன பண்ணான்னா, அவர்கள் கண்டவத்தை சொன்னார்கள், அவர்கள் பார்த்தவற்றை அவர்கள் சொன்னார்கள், இருந்ததைத்தான் சொன்னாலே தவிர புதிதாக இயற்றி சொன்னார்கள் என்பதன்று. இது ரொம்ப முக்கியமான கருத்து. அதுவும் அனாதிதான். இப்ப வேதத்தை காட்டிலும் இதுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, வேதத்தை அப்படி ஒன்று திரட்டி யார் கொடுத்தான்னு நமக்கு தெரியாது. வேதவியாசர் அவர் அதை அத்தனையும் அவர் பிரித்து அதை அத்தனையும் நமக்கு கொடுத்துருக்கார். வேதவியாசர்னா வேதங்களை பகுத்தவர், பிரித்தவர்ங்கிறது தான் அர்த்தமே. அவருக்கு பேரு கிருஷ்ண துவைபாயனர்னு பேரு. அப்ப அவர் என்ன பண்ணினார், வேதங்களை பிரித்து கொடுத்தார். அதை போல ஆழ்வார்கள் இருக்கிற தமிழ் மறைகளை பாடி கொடுத்தார்கள். இருக்கிறத நம்ம கிட்ட கொடுத்துருக்கார். இது ஆழ்வார்களுடைய பணி. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னால், பகவான் பாசுரங்களுக்கு வசப்பட்டவரா இருக்கார். ஒரு கட்டுக்கடங்காத யானையை போல அவர் இருக்கார். அதனால இவர் ஏன் ஆழ்வார், நான் ஏன் இல்லை, இதெல்லாம் கேட்க முடியாது. ராஜாவை போல இருக்கார், ராஜாதிராஜனா இருக்கார். அந்த ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் திருவவதரித்து நமக்கெல்லாம் பக்தியை போதித்தார். 4 பிரபந்தங்களை நம் பொருட்டு அனுகிரகித்தார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு 4 திவ்ய பிரபந்தங்கள் நம்மாழ்வாராலே அருளப்பட்டன. முதல்ல பாடியது திருவிருத்தம். எத்தனை வருஷம் கழிச்சு பேசினார் தெரியுமா? 16 வருடங்கள் ஒன்னும் பேசல. அந்த புளிய மரத்தடியிலே அந்த பொந்திலேயே காலம் கழித்து கொண்டு வருகிறார். எப்பவும் பகவத் தியானம்தான். எங்கே இருந்தோ மதுரகவிகள் வந்தார். ஒரு சிறு கல்லை எடுத்து ஆழ்வார் மேலே எரிந்தார். ஆழ்வார் கண்ணை திறந்தார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னு அவர் கேட்டார். அது அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு இவர் பதில் சொன்னார். இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் என்ன அர்த்தங்கிறத இன்னொரு நாள் சொல்றேன். அப்படி சொன்ன உடனே ஆழ்வார் கண்ணை திறந்து பார்த்துட்டே இது சொன்னார் பாருங்கோ. மதுரகவி ஆழ்வார் சடாரண திருவடிகளிலே விழுந்தார். நீர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு விட்டார். கேள்வி சிம்பிளா இருக்கு, பதில் அதை விட சிம்பிளா இருக்கு. அதுக்கே அவர் பெருமையை தெரிஞ்சுட்டாருன்னா, கேள்வியும் பதிலும் கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாமே தவிர அர்த்தம் ரொம்ப ஆழமான அர்த்தம் அதிலே பொதிந்துள்ளது. அது அவர் விழுந்தப்பவே நமக்கு புரிஞ்சுடும். அப்படின்னா இது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் போல் இருக்கு. வந்தவர் விழுந்துட்டாரே, அவர் காலில் விழுந்துட்டு நீர் தான் குருன்னு ஏற்றுட்டாரே அப்படின்னு சொல்லுவோம். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார். ஆழ்வார் பாட எழுதிய பெருமை மதுரகவி ஆழ்வாரையே சாரும். முதல்ல என்ன பாடினார்? திருவிருத்தம்னு பாடினார். ஒரு குழந்தை 3 வயசாச்சு 3.5 வயசாச்சு இன்னும் பேசலன்னு வச்சுக்கோங்க,
பெரிய தவிப்பு வந்துடும் வீட்டில் இருக்கிறவாளுக்கு. என்னன்னு தெரியலையே, குழந்தை பேச மாட்டேனுங்கிறதே, என்ன செய்வது, பேசுமான்னு தெரியலையே, மருத்துவர்கள்லாம் போய் கேட்டால் ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறா. இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பா. பேசத்தான் போகிறது ஒன்றும் குறையில, பெரும்பாலும் ஒன்றும் குறை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. 16 வயசு பேசலைன்னா அதுக்கப்புறம் யாருக்காவது நம்பிக்கை இருக்க போகிறது? அப்போ இது பேசாது போல் இருக்கு, இனிமேல் பேச்சே இல்லை. பகவானே மேலேருந்து பார்த்துட்டே இருக்காராம். இன்னைக்காவது இந்த குழந்தை வாய் திறந்து பாடுமா, என்னை பற்றி பேசுமா, நான் அனுப்பிய வேலையை தொடருமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கார். வாயே திறக்கலை, 16 வயசு வரைக்கும் திறக்கலை. அப்புறம் தான் ஆரம்பிச்சார். முதல் பாட்டு பாடுறாருன்னா 16 வயது கடந்த பிற்பாடு வாயை திறந்து நம்ம குழந்தை பேசுறதுன்னா எத்தனை ஆர்வத்தோடு நாம் கேட்போம். அப்படித்தான் பகவானும் கேட்டார். குழந்தை என்ன தெரியுமா சொல்லித்து, பொய் நின்ன ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனி யாமுராமை உயிரழைப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு சொல்லித்து. முதல் பாட்டு ஆழ்வார் பாடின பாட்டு இதுதான். இனி யாமுராமை, இனிமே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் அழிச்சின்னு போன்னார். பெருமாள் பார்த்தார், எனக்கு காதே கேட்கலன்னு விட்டார். இதை கேட்கறதுக்காக 16 ஆண்டுகள் நான் காத்துட்டு இருந்தேன். நீ தான் போய் எல்லாரையும் பாடி திருத்தணும். உன்னுடைய பாட்டை கேட்டு பலர் திருந்த வேண்டும், அவர்கள் என்னிடத்திலே வர வேண்டும். மூடி வைக்கப்பட்டிருக்கிற வைகுண்டத்தினுடைய கதவுகளை என்னைக்கு திறக்கிறதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், சமயம் பார்த்துட்டு இருக்கேன். உன்னை கொண்டு தான் திறந்து வைக்கணுங்கிறது என் அபிப்பிராயமா இருக்கு. நீ வாயை திறந்த உடனே என்ன அழிச்சுன்னு போடுன்னுட்டா அப்புறம் இந்த உலகத்தை யார் திருத்துறது? அதெல்லாம் என் காதலியே செவியில விழுந்ததாகவே அவர் காட்டிக்கொள்ளவில்லை. நான் 4 பிரபந்தங்களை ஆழ்வார் அனுகிரகித்தார். ருக்யஜுசாம அதர்வ வேதங்களினுடைய சாரமாக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழிங்கிற 4 பிரபந்தங்கள் ஆழ்வாராலே தரப்பட்டன. ஆழ்வாரோட கூட்டமா எல்லாரும் போராடலாம். ஆழ்வார் பரமபதித்த தினம், ஆழ்வார் வைகுண்டத்தை கிட்டிய தினம் வைகுண்ட ஏகாதசி. நிறைய பேர் என்ன நினைச்சுப்பா, இல்லையே அதுலேருந்து 10ஆம் நாள் தானே திருவடி தோழல்னு உற்சவம் எல்லா கோயிலையும் நடக்கிறது, அன்னைக்கு தானே ஆழ்வார் திருநாடலங்கரித்த தினம்னா கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிபாத பயங்கரன் சுவாமி சாதிக்கிறார். கிடையாது, வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம்தான் ஆழ்வார் பரமபதித்தார். அதை எப்படி உறுதியாக நம்புவது? அதனால தான் அன்னைக்கு வைகுண்ட துவாரம் திறக்கப்படுகிறது. ஏன் அன்னைக்கு அந்த கதவங்களை திறக்கிறார்கள்னா, ஆழ்வார் வராருன்னு உடனே பெருமாளை தாயார்களை பார்த்து சொன்னாராம், இப்போ தயார் பண்ணுங்கடி ஆரத்தி தட்டல்லான்னாராம். நான் வரச்சே என்ன கேலியும் கிண்டலும் எத்தனை பண்ணிங்கோ, ஆரத்தி தட்டு வச்சிருக்கோம், கற்பூர ஆரத்தி பண்ண போகிறோம், யார் யார் கூட வரா, கோடி பேர் வந்திருக்காளா, அங்கே நிற்கிறாளா எல்லாம் கேட்டீர்களோ இல்லையோ. இப்போ ஆழ்வார் போய் உபதேசம் பண்ணி கோட்டியாக பல பேர் வருகிறார்கள், இப்போ எல்லாம் ரெடி பண்ணுங்கோன்னு இருக்கார் பெருமாள். அப்போ ஆழ்வார் என்றைய தினம் பரமபதத்தை சென்று அடைந்தாரோ அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி நன்னாள். அந்த நாள் தான் கதவங்கள் திறக்கப்பட்டன. அன்று திறக்கப்பட்ட கதவு இன்றளவும் திறந்தே கிடக்கிறது. பொலிக 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 போயித்து வல்லுயிர்ச்சாபம் நலியும் நரகும் நைந்தனமனுக்கு இங்கே யாதொன்னுமில்லை கலியும் கடும் கண்டு கொண்மின் கடல் மன்னன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்திச பாடி ஆடி ஒளிதரக் கண்டோம்னு ஆழ்வாரே பாடியிருக்கிற கிரமத்திலே பல்லாண்டு பாடுற அளவுக்கு கூட்டம் வந்துட்டான். வந்துட்டே இருக்கா நிறைய பேர்கள். பகவான் ஆழ்வாரை பார்த்தார். என்னால் முடியாததை நீர் சாதித்து காட்டினீர். ஆழ்வார் சொன்னார், இதெல்லாம் நான் எங்க சாதிச்சேன், உமது அருளாலே சாதித்தேன் அத்தனை, என்னை கொண்டு நீரே சாதனைகளை செய்தீர் அப்படின்னு இவரும் பதில் சொல்றார். இதுதான் வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்பு. அதனால இன்றைய தினம் இந்த பெண்கள் எல்லாம் கண்ணன் திருமாளிகைக்கு வந்துட்டா, கண்ணன் வீடுன்னு அதை சொல்ல மாட்டேங்கிறா, நந்தகோபாலன் வீடுன்னா தான் கண்ணனுக்கு பிடிச்சிருக்கு. நந்தகோபாலன் எடுத்த பேராளன் நந்தகோபன், அவனுடைய இன்னுயிர் சிறுவன் கண்ணன், அதென்ன எடுத்த பேராளன். அந்த அர்த்த விசேஷங்களையும் நாளைய பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களையும் நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். அனைவரும் வந்திருந்து நடத்தித்தர பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியேன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரபரமாயின் மணிமன்னன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்னம் மாட்டாதே அம்மா நீ நேசநிலைக்கதவம் நீக்கேலோரன் பாவாய். ஸ்ரீமத்தியே விஷ்ணுஜித்தார் யமுனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்.